திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரைகனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் நுரைபவர் கற்பகமென வினை கடி தேடும் அத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருதிரள் புயமத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் வளர் கொடு பணிவேனே. உத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணமதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. ஒளிர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிவிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஓலிமணி தெருவா அதோரர் திருத்தாள் போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி எம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று சிவ தர்மோத்தரத்தில் பாவவியல் 3 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கொட்டியுள்ளது. நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு தான் செல்வோம். அதன் அடிப்படையில் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையம் காற்றிடை கொண்டு பேர் சுற்றிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று மிக அற்புதமாக திருமூலதேவ நாயனார் கூறுகின்றார். இதில் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், இந்த ஆக்கை நிலையாமையை பற்றி கூறுகின்றார். இந்த உடம்பு நிலையோடு இருக்குமா என்று கேட்டால் நிலையோடு இருக்காது. ஒரு நாள் தோன்றுனா கண்டிப்பாக அது ஒரு நாள் மறையும். அதுவும் இந்த உடம்பு சொல்லவே வேண்டாம், இது மாயையினால் நமக்கு தரப்பட்டது. நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த உடம்பு நம்ம கூடயே இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எத்தனை வயசானாலும் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம உடம்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்படி இப்படி கொஞ்சம் நாள் ஆக 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 இந்த உடம்பானது என்ன ஆயிருன்னா தளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். இது வேற்று உடம்பு, விகார உடம்பு, இது விளக்குடம்பு. இது நாம் கொடுத்து வந்ததில்லை. இது நித்தலும் சஞ்சரித்து கொண்டிருப்பது, இது அன்றாட இது புழுக்கள் அண்டி கொண்டிருப்பது, இப்படி எல்லாமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு நிலையானதாக என்று சொன்னால் அது நிலையானது அல்ல. இது இறைவன் கொடுக்க வந்தது தான். ஆனாலும் செய்த வினைக்கு தகுந்தவாறு இந்த உடம்பு வரும். வேணா என்ன செஞ்சு வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு, அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி. ரொம்ப கொடிய பாவம் செஞ்சுருந்தா மிருகமாக போட்டுருவார் சாமி. இப்படி ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணவென்று பெயரிட்டு. இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு காலத்தில் எல்லாம் பேரை சொல்லி அழைப்பாங்க. கந்தசாமி வாப்பா, எப்படி இருப்பாருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னு வந்தவங்கெல்லாம் எப்படி வருவாங்க அப்படின்னா, நம்ம இருக்கிற காலத்தில் நம்ம கூடயே இருந்து பழகி சுற்றத்தார்களும் மற்றவர்களும் உறவினர்களும் நண்பர்களும் அத்தனை பேரும் என்ன செய்வாங்க, நம்மளை பேர் சொல்லி அழைப்பார்கள். எது வரைக்கும்? இந்த உடம்பு இருக்கும் வரைக்கும். உடம்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்புல இருந்து உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் அடுத்த நிமிஷமே இதுக்கு என்ன பேர் வைப்பாங்க? கந்தசாமி எப்போங்க தூக்க போகிறீங்க அப்படியே கேட்பாங்க. பிணத்தை எப்போங்க தூக்க போகிறீங்க? காலகாலத்தில் நாறுதுங்க, காலகாலத்தில் எடுங்குங்க, நேற்று இறந்தாலும் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஐசியில் வேற வைப்பாங்க ஒரு 2 நாள், அது அழுகாமல் இருக்கிறதுக்கு ஐசியில் வைப்பாங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை இறக்காம போயிட்டாங்களே, போய் கலந்துக்கலாமே இப்படி பல வாக்கில். 2வது அந்த இறந்த அன்னைக்கு தான் எல்லாரும் கூடுவாங்க, சொந்தக்காரங்களாம் கூடி. அவருடைய அருமை பெருமை முதல்லலாம் தெரியாது. அவர் இருக்கும் போதெல்லாம் அவங்க அருமை பெருமை தெரியாது. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் தான் கூடி கூடி உட்காந்து அழுவாங்களாம். அது சொல்கிறார் முதல் எடுத்ததுமே. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு ஊரே கேட்குற அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா கூடி, பெரியப்பா இப்படி போயிட்டியா பெரியப்பா அப்படின்னு என்ன செய்வாங்க, இப்படி இப்படி அழுவாங்க.
மாமா இப்படி போயிட்டீங்களே மாமா அப்படின்னு என்ன செய்வாங்க, கதறி அழுவாங்க. அதுவும் அழுது என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல வந்து மாமான்னு கூப்பிட்டாள், பேரை சொல்லி தாய் தந்தையர் அழைத்தாள், அடுத்த நிமிடம் இறந்து போன அடுத்த நிமிடமே அவர் என்னன்னு சொல்லுவாங்க, பிணம் என பெயரிட்டு. யாராக இருந்தாலும் சரி, அது கந்தசாமியாக இருந்தாலும் சரி, குப்புசாமியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பேர் பிணம் என்ற பெயர். இதை சுந்தரம் சாமியிலும் பாடலில் சொல்லியிருப்பார், பேரினை நீக்கி பிணம் என பெயரிட்டு அப்படின்னு. அதே போல் இங்கே திருமணதேவன் என்னன்னு சொல்கிறார், பேர் போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே இதுக்கு பேர் பிணம் என்று பெயர். அப்போ இருக்கும்போது என்ன செஞ்சுருக்கணும், இந்த உடம்பு மறுபடியும் வராமல் இருப்பதுக்கு என்ன செய்யணும், நிலையான பொருளை சார வேண்டும். இந்த ஆக்கை நிலையாமை என்பதை அறிந்து, இந்த உடம்பு நம்ம கூட இருக்காது என்பதை அறிந்து, எப்பொழுதுனாலும் இந்த உடம்பு நம்மிடமிருந்து போகும் என்று தெரிந்து செய்ய வேண்டிய வேலையை செய்து வைக்க வேண்டும். விதித்தனை செய்தலும் விளக்கியன ஒளிதலும் அப்படிம்பாரு. விதித்தனை எது செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. அதுதான் நம்ம சைவத்தில் சொல்லப்படக்கூடிய கருத்து. விதித்தனை செய்தல். எதை விதிச்சிருக்காங்க அருளாளர்கள்லாம், காலையில் எதிர்த்து அனுஷ்டானம் பண்ணணும், இறைவனை நினைக்கணும், திருக்கோயிலுக்கு போகணும், வழிபாடு செய்யணும், திருமுறைகள் பாடணும், அடியார்களோடு கூடணும், இதெல்லாம் செய்யணும். விதித்தனை செய்தல். விளக்கியன எதெல்லாம் பார்க்க, டிவி பார்க்கக்கூடாது, செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். யாராவது தவிர்க்காமல் இருக்காங்களா? அதைத்தான் எதை கூடாதுன்னு சொல்கிறோமோ அதைத்தான் எடுத்து வச்சு முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த உயிரோட தன்மை அப்படி. அப்படி எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அத்தனையும் இந்த உயிர் செய்யுமா. ஏன்னா இது உயிரினுடைய செயல் அப்படி. தீயது செய்வதற்கு அஞ்சவே அஞ்சாது இந்த உயிரானது, அப்படியே ஓடும். அப்போ இறைவன் வந்து இந்த உடம்பை கொடுத்துருக்காரு, எப்பேற்பட்ட உடம்பை நமக்கு கொடுத்துருக்கின்றாரு. ஒவ்வொரு இந்த உடம்பை படைக்கும் போதே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இந்த உயிர்கள் எப்படிலாம் துன்பம் அடையாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் சாமி இந்த உடம்புல வச்சுருக்காரு. கண்ணை அப்படி மூடி முழிக்க தூசி எதுவும் விழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த இமையை கொடுத்துருக்காரு. பற்களை நல்லா அரைக்கிறதுக்கு பற்களை கொடுத்துருக்காரு. அதை மூடுறதுக்கு கேட்டு வேற வாய், அந்த பற்களை மறைக்கிறதுக்கு கேட்டு வாய் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு இதையும் பார்த்து பார்த்து நமக்கு சாமி என்ன செய்கிறாரு, இந்த உடம்பை நமக்கு கொடுத்துருக்காரு. கண்ணு, காது, கேட்பதற்கு காது, வாய், நுகர்வதற்கு மூக்கு, வேலை செய்வதற்கு கை, கால், இத்தனையும் கொடுத்துருக்காரு. இத்தனையும் எதுக்காக கொடுத்துருக்காரு? தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கணிந்து தலையாடைய படி தேரும் தலைவனை தலையே வாங்க சாங்க சார் நீ வணங்காய். சார் இருக்கா சார்? சரிங்க சார். சரிங்க சார், சரிங்க சார். அப்போ பேரினை நீக்கி பிணம் என பெயரிட்டு. அப்போ இருக்கும்போது எது செய்யணும் அப்படின்னா, இந்த உடம்பு கொடுத்த இறைவனை நாம் மறக்காமல் இருப்பது. தலையால் வணங்குவதும், கண்ணால் காண்பதும், வாயால் வாழ்த்துவதும், நெஞ்சால் நினைப்பதும், கைகளால் கூப்பி தொழுவதும், கால்களால் இறைவன் கோயிலும் வளம் வருவதுக்காக நமக்கு இந்த ஆக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆக்கை நிலையாமை என்பதை அறிந்து, எப்படி ஒரு நாள் விட்டுவிட போகுது உயிர், சுட்டுவிட போகிறார் சுற்றத்தார். அதனால் இருக்கும்போது என்ன செய்யணும், சிவனை என்னாலும் ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம் அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறார். இருக்கும்போதே செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் இருக்கும்போது சிவனை என்னாலும் ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம். இந்த இடத்துல சிவன் சொன்னார், சிவம்னு சொல்லலை. சிவனா சிவமா? சிவனா சிவமா சிவா? சிவன் சிவமா சிவனா சிவா? சிவன் அவங்க சொல்றது கரெக்ட், அவங்க சொற்பொழிகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. சிவம் என்பது பொதுவாக சொல்றது. சிவன் என்று சொன்னால் அவன் ஒருவனே முழுவதற்குன்னு சொல்றது. சிவம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்றது. சிவன் அப்படின்னா அவன் ஒருவன் தான் கடவுள், வேறு யாருமே கடவுள் கிடையாது. அதனால தான் சிவன். சிவன் என்னும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மா, அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாமாகில் அவன் தனையான், பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவன் பன்னால் அழைப்பொழியான் என்றொரு நாள் எதிர்ப்புடுமே அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க. அதனால சிவன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவரை சிவபெருமான் என்ன செய்யறாரு எழுதும்போது, மன்னிய சிவன் யான் மொழி தரும் மாற்றம் அப்படின்னு சிவபெருமான் எழுதுறாரு. சிவன்ன்றதான் கரெக்டு. இப்போ வைத்தியநாதனா 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 நாதனா நாதன் வைத்தியநாதன் தான் சரி. நம்ம உயிர் கொடுத்து வைத்தியநாதர் அப்படின்னு சொல்லுவோம். அது பொதுப்படையாக எல்லா உயிருக்கும் அவன் சொந்தக்காரன் என்ற அடிப்படையில் நம்ம வைத்தியநாதன் என்று சொல்கிறோம். சரி, ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதுட்டு சித்தப்பா பெரியப்பா இப்படி போயிட்டியே பெரியப்பா அப்படின்னு என்ன செய்வாங்களாம், ஊர் ஒலிக்கும்படி அழுவாங்களாம். இருக்கும்போது அவங்க அருவ பெருமெல்லாம் தெரியாது.
அவங்க என்னென்னலாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆமா, அந்த ஆணைக்கு வாங்கி கொடுத்துட்டாலும் அப்படி பார்க்கீங்களா, அவரு பாசத்தால வாங்கி கொடுப்பாரு. மாமனாரும் மாமா அத்தை எல்லாம், ஐயோ பிள்ளை பாவம், போறோம் ஒரு பால் கோவத்தை வாங்கிட்டு போவோமே வெங்கடேஸ்வரால அப்படின்னு வாங்கிட்டு போய் கொடுத்தா, ஆமா அன்னைக்கு இந்த ஒரு பால் கோவம் வாங்கி கொடுக்கறது அங்க இருந்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வசதி வேற. அப்புறம் எல்லாம் சரி, இந்த பாசம்லாம் எப்ப தெரியும் அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பாசம், அது வரைக்கும் அவங்களுக்கு அருமை பெருமை தெரியும். இது உங்க மகளாசா இவங்க தானா? எம்ஏ படிச்சிருக்கீங்களா? ஏதோ படிச்சு அவங்க இவங்க மூத்தவங்களா? சரி சரிங்க. அப்ப எது வரைக்கும் இந்த பேர் இருக்கும் அப்படின்னா, இந்த உடம்பு இருக்கும் வரைக்கும் நமக்கு பேர் இருக்கும். உடம்பு போயிருச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் காலகாலத்துல பிணத்தை எப்பப்பா தூக்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பேரினை நீக்கி பிணம் என பெயரிட்டு சூறையில் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிவார்கள். என்ன செய்வாங்க? போய் உடம்ப போய் எரிச்சிருவாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கரைக்க போவாங்க. நீர்ல கொண்டு போய் நீர்ல போய் அதையும் வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நினைப்பு எப்போ ஒழியும் அப்படின்னா, அந்த இறந்தவங்களுடைய நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருமா, அவங்க நினைப்பு இல்லாதவாறு ஆயிரும். அப்ப இந்த ஆக்கை நிலையாமையை நாம் உணர வேண்டும். இந்த உடம்பு நமக்கு நிலையாக இருக்குமா என்றால் இருக்காது. உடம்பு என்னைக்குனாலும் ஒரு நாள் நம்மிடம் இருந்து செல்லும். முடி சாய்ந்த மன்னரும் முடிவில் ஒரு சாம்பல் என்று நம்ம உணரும். எப்பேற்பட்ட மன்னராக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு பிடி சாம்பல் தான், இறந்து போனா பிடி சாம்பல். அப்ப ஆக்கை நிலையாமை என்பதை நாம் உணர்ந்து அதெல்லாம் ஊரெல்லாம் கூடி அழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன செஞ்சிடணும், செஞ்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் உடம்பு போனால் என்ன, போகாட்டி என்ன, இருக்கும்போதே சிவனை என்னாலும் ஏற்றி போட்டு வழிபாடு செய்து விட்டால் நமக்கு எந்த விதமான துன்பமும் நமக்கு வந்து சேராது. ஏற்கனவே இதுக்கு பல கதைகள்லாம் சொல்லியிருக்கேன். இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு விதித்தனை செய்தலும் விலக்கியனை ஒழிதலும் அதை செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிற காலத்தில் நிம்மதியாக போயிடலாம். எப்படினாலும் நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா கடைசி காலத்தில்? இல்லைங்க, நான் இன்னும் ஒரு 10-20 வருஷம் வாழ்ந்துட்டு வரேன். எவன் வந்து அடித்து கூப்பிடுவான், வாடா அப்படின்னு கூப்பிடுவான். அந்த நேரத்தில் அவர்கிட்ட ஒரு பதிலும் சொல்ல முடியாது. இன்னொன்று, நம்ம பக்கத்தில் யாரும் வரக்கூடாது, எவன் வரக்கூடாது. அவன் வராத அளவுக்கு நாம் என்ன செய்யணும், வழிபாட்டில் உரைப்பாக இருக்கணும். வழிபாட்டில் உரைப்பாக இருந்தால் எவனுக்கு வேலை கிடையாது. யாருக்கு வேலை? சிவகணங்களுக்கு தான் வேலை வரும். அவங்க வந்து நல்ல பல்லக்கில் வச்சு கொண்டு போவாங்க. நம்மளை பல்லக்கில் வச்சு கொண்டு போகணுமா இல்லை சாட்டையை வச்சு அடிச்சே கொண்டு போகணுமாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். புரியுது உங்களுக்கு? அப்போ சிவகணங்கள் எல்லாம் நம்ம அடியார்கள் என்ன செய்வாங்க, வந்து வணங்கி பூ தூவி அப்படி உள்ளே வச்சு பல்லக்கில் வச்சு கொண்டு போவாங்க. கேட்க ஒரு பாட்டி கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பாட்டி சுத்தமாக தர்மமே செய்யாமல் இருந்தது. அந்த பாட்டி எப்படியாவது தர்மம் செய்ய வைக்கணும்னு ஒரு சன்னியாசி போனார். போய் அந்த பாட்டிகிட்ட போய் கேட்க போனார். அந்த ஊருக்காரங்களாம் சொன்னாங்க, இப்போ அந்த பாட்டிகிட்ட மட்டும் போயிடாதீங்க, யாசகம் கேட்டு அதை அடிக்க வந்தாலும் வந்துடும், வேண்டாம் அப்படின்னாங்க. இல்லை, எப்படியாவது அதை நான் தர்மம் செய்ய வைக்கேன் அப்படின்ட்டு ஒருத்தர் போனார். அது அந்த நேரம் பார்த்து அந்த பாட்டி உலக்கையை குத்திக்கிட்டு இருந்தது, அரிசியை குத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து யாசகம் கேட்டு வந்தார் பாருங்க. அந்த உலக்கையை எடுத்துக்கிட்டே அடிக்க ஓடி வந்தது. யாரா? அந்த யாசகம் கேட்டு வந்த அடியா ஓடி வந்து அவர் ஓடியே போயிட்டாரு. அப்பா இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த சன்னியாசி ஓடிட்டார். ஓடினதுக்கப்புறம் இந்த பாட்டி கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போயிட்டாங்க. இறந்ததும் இது ஒரு தர்மமும் பண்ணலை. யார் வந்திருக்கணும், ரூல்ஸ் படி யமகணங்கள் தான் வந்திருக்கணும். ஆனால் சிவகணங்கள் வந்து கூட்டு போனாங்க. அந்த பாட்டிக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம ஒரு தர்மமும் பண்ணலை, இப்படி சிவகணங்கள் வந்து கூட்டு போகிறாங்களே. சிவபெருமான் அந்த பாட்டி நேரில் பார்த்தது அதுதான் ஒரு ஆச்சரியம். பார்த்து சாமி கேட்டார். அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு அந்த பாட்டிக்கு. சாமி, நான் ஒரு தர்மமும் செஞ்சது இல்லையே, நான் எப்படி உங்களுக்கு முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட பார்த்து கேட்டேன். நீ உலக்கையை எடுத்து குத்திக்கிட்டு இருந்தியா? ஆமா குத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் ஒரு சன்னியாசி வந்தாரா? ஆமா சன்னியாசி வந்தாரு. அவரை தான் உலக்கை எடுத்து அடிக்க ஓடுனேன். நீ அடிக்க ஓடுன, அப்படி ஓடும்போது அந்த உலக்கில் உள்ள ஒரு அரிசி போய் அவர் யாசகம் கேட்டு வந்ததுல போய் விழுந்தது. அதை அவர் பொங்கி சாப்பிட்டதுனால நீ எங்க வந்திருக்க,
ஒரு பருக்கைக்கே நீங்க வந்திருக்கன்னா நீ யாசகம் நீ நல்லா தர்மம் செஞ்சேன்னா நீ இங்கேயே பெர்மனண்டா இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னாங்க. அது ஒரு அரிசி செஞ்சதுனால ஒரு நாள் வாழ்ந்துட்டு மறுபடியும் எங்க போயிட்டாங்க, நரகத்துக்கு. அதுக்கு நல்வினைக்கு பயனுக்குரியது நல்வினையும் அனுபவிச்சாகணும், அது மாதிரி தீவினைக்குரிய பயனாகிய தீவினையும் அனுபவித்தே ஆகணும். நான் 20 நல்லது செஞ்சிருக்கேன், 10 கெட்ட செஞ்சிருக்கேன், இந்த 20 போய் அதை அடிச்சிடும் அப்படின்லாம் என்ன செய்ய முடியாது, நினைக்கவே முடியாது. அப்படி ஆகவே ஆகாது. இதுக்குரிய பயனை இதை அனுபவிக்கணும், அதுக்குரிய பயனை அது கத்துறாங்களோ அச்சா. இப்படி ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியம் காட்டிலை கொண்டு போய் சுட்டிட்டு அங்கே போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிவார்கள். கடைசி அந்த நினைப்பு என்ன ஆயிரும், அவங்களுடைய நினைப்பு கொஞ்சம் காலம் கழிச்சு கொஞ்சம் எங்கள் அப்பா அப்பா அப்பான்னு கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, ஒரு மாதம் சொல்லுவாங்க, அப்புறம் 2 மாதம் சொல்லுவாங்க, 1 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா பேரை ஒரு ஆள் சொல்லுவாங்க, கணேசா அப்படின்னு ஒன்று. கணேசா யாரை சொல்கிறீங்க, உங்கள் அப்பாவை தான் சொல்கிறீங்க, இது எங்கள் அப்பாவை அப்படிம்பாங்க. அப்படி ஆயிரும் நிலைமை. எல்லாமே இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான். உடம்பு போயிடுச்சுன்னா யாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிலையான பொருள் ஈசன் ஒருவர் மட்டுமே. ஆகையினாலே இந்த உடம்பு இருக்கும்போதே நிலையான பொருளாகிய ஈசனை நாம் சார்ந்தோம் என்றால் நாம் போகிற காலத்தில் நிம்மதியாக போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? இது நிலையாமை, இந்த ஆக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை என்பதை நாம் உணரணும். செல்வம் இருந்துக்கிட்டே இருக்குமா? இருக்காது. இளமை இருந்துக்கிட்டே இருக்குமா? வயசாக ஆக இளமையும் மாறி, உடம்பும் மாறி, எல்லாம் நாளாக உடம்பு தளர்ச்சி ஆயிடுதுல வயசாக ஆக. சின்ன பிள்ளைல இருந்த உடம்பு கொஞ்சம் வயசானதும் வராது. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாக அந்த இது மாறிட்டே ஆகும். கடைசி என்னாகும், வயசு ரொம்ப ஆக உடம்பு வந்து தளர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும், உடம்பு ஆட ஆரம்பிச்சு. சில பேருக்கு உடம்பு ஆடும். ரொம்ப வயசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 80 வயசை தாண்டிச்சுனாலே, அந்த காலத்துலலாம் 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே பாட்டிங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு அதிர ஆரம்பிச்சு. அப்போ சாமிகளுக்கு உடம்பு ஆடிடுச்சுன்னு சொல்லி ஜெயிக்கல சாமி சொல்கிறார் அப்போ சாமிகளுக்கு. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ அவர் கைலாய மலைக்கு நடந்து போகும்போதெல்லாம் அவருக்கு வந்து உடம்பு நடுங்கினது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த இதுலேயும் வந்து கை தளர்ந்துருச்சு, கால் தளர்ந்துருச்சு, உடம்பு நெஞ்ச ஊர்ந்து ஊர்ந்து போறாரு, ரத்தம் சொட்ட சொட்ட வடி. அப்போ சாமியை வந்து இந்த இடத்துல இருக்கிற சாமியை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சிவபெருமானே கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஆளும் நாயகன் கைலை மலை இருக்கை கண்டு அல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படின்னாரு. அதுதான் உரைப்பு. அந்த உரைப்பு நமக்கும் வரணும். எந்த நிலையிலையும் நம்ம ஒரு கொள்கை எடுத்துட்டோம்னா அந்த சாமியை பார்க்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உரைப்போட இருக்கணும். திருச்செந்தூருக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் அடுத்த மாதம் போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது, இல்லைன்னா அடுத்த வருஷம் போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது. இதை காலத்தை தள்ளி போடுறோம்ல, ஒரு இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலத்தை தள்ளி போடுறோம்ல, இப்படி இருக்கக்கூடாது. ஒரு எய்ம் பண்ணிட்டோம்னா அதை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற விருப்பம் நம்மகிட்ட இருக்கணும். அவங்க நினைச்சாங்க டிக்கெட்டை போட்டாங்க, இந்த காஞ்சிபுரம் கிளம்பிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கணும். நினைச்சா உடனே கிளம்பிடணும். இன்னொன்னா, நீங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ணுவீங்க, நம்ம இத்தனாம் தேதி நம்ம அங்கே போகிறோம், இதை பண்ணுறோம், இந்த கோயிலெலாம் பார்க்குறோம், இதெல்லாம் பிளான் பண்ணி வைப்பீங்க. அது நடக்காது. திடீர்னு பிளான் பண்ணி போகிறீங்க பாருங்க, அதுதான் நடக்கும். ரொம்ப நாள் பிளான் பண்ணீங்கன்னா அது என்ன செய்யாது, நடக்கவே நடக்கும். அப்படி பேரினை நீக்கி பிணம் என பேரிடுவார்கள் இந்த உலகத்தில். பேர் இறந்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே என்ன ஆயிரும், பேர் கந்தசாமி எப்போ தூக்க போகிறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பிணத்தை எப்போ தூக்க போகிறீங்கன்னு தான் கேட்பாங்க. இது அவங்களுக்கு அப்படி நூலில் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். இருக்க வரைக்கும் தான் பேர், உடம்பு நீங்கிருச்சுன்னா அடுத்த நிமிஷமே. அப்போ இருக்கும்போதே சிவபெருமானை என்னாலும் ஏற்றி போற்றி வழிபாடு செய்து இந்த பிறவியிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை நாம் பார்த்து விட வேண்டும் என்று எல்லா அருளாளர்களுமே நமக்கு சொல்கின்றார்கள் என்று சொல்லி இப்போ நம்ம அடுத்து நம்ம கதைக்குள்ளே போகிறோம். தண்ணீரில் உள்ள விடத்தில் குடிக்க செல்லும் பசுக்களை மறித்து தண்ணீர் குடியாத வண்ணம் வதை செய்கின்றவர்கள். வாங்க சார், எப்படி சொல்கிறாரு பாருங்க. பசுவை கூட்டு போய் வதைக்கிறது, நல்ல தண்ணியை கொடுக்காம, நல்ல இலைகளை பறிக்க அதை பறித்து சாப்பிட விடாமல், சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, பசுக்களை கொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்களா, விஷ செடியில் கொண்டு போய் விட்டுருவாங்க பசுவை கொல்றதுக்கு. பசுவை கொண்டா என்ன ஒரு இதுன்னா, பசுவை கொண்டா என்ன ஒரு வதை கிடைக்கும் அப்படின்னா, என்ன ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னா, அதுக்குரிய பிராய்ச்சித்தம் என்ன அப்படின்னு கேட்டால், பசு மந்தையிலே இருக்கணும். ஒருத்தன் தெரியாமல் பசுவை கொண்டுட்டான் அப்படின்னா அதுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் ஆகும்.
அந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பசு மந்தையில 12 ஆண்டுகள் இருக்கணும். எத்தனை ஆண்டு? 12 ஆண்டுகள் இருக்கணும். வேற என்ன செய்யணும்? 12 ஆண்டுகள் இருக்கணும். இது பட்னியா கிடக்கணும், எதுவுமே சாப்பிடக்கூடாது. உயிர் போகிற நிலை வரும்போது ஒரு காய் எடுத்து சாப்பிடணும், காயோ கனியோ எடுத்து சாப்பிடணும். அது கோமியத்துல தான் குளிக்கணும், பசு கொடுக்கக்கூடிய கோமியத்துல தான் குளிக்கணும். அது வெயில இருந்தா வெயில இருக்கணும், மழையில நனைஞ்சா மழையில நனையணும். இத்தனையும் செய்யணும், 12 ஆண்டுகள் இருக்கணும். இதுதான் பிராயச்சித்தம் ஒரு பசுவை புதைச்சா. அப்போ பசுவை வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கணும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி பாதுகாத்துருக்காங்க பசுவில். ஏன்னா பசுவில் எல்லா தெய்வங்களும் அதில் அடங்கி இருக்கின்ற காரணத்தினால் பசு விதைத்தால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும். ஆக இதை கூட பார்த்தீங்கன்னா, இது நம்ம அடியாரை வச்சு சொல்லும்போது இவர் சொல்றாரு, மாணிக்கவாசக பெருமாள் சொல்றாரு, தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினை அன்பு. இதில் சொல்றாரு, திருச்சதகத்தில் சொல்றாரு. யாரு? மாணிக்கவாசக பெருமாள் சொல்றாரு, தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினை அன்பு பேரா உலகம் புக்கார் உறவே போந்தேன் யான். சாமி சாமி சாமி, தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினை அன்பு. உன்னோட மேல அன்பு வரணும். அது எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா, இந்த அடியார்கள்லாம் நான் அடியார்களோடு சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உன் தாளினை அன்பு எனக்கு வந்துடும். உன் திருவடிக்கு அன்பு எப்போ வரும்? அடியார்களோடு இணங்கினால் எனக்கு வரும் அப்படின்னாரு. தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினை அன்பு பேரா உலகம் புக்கார். எல்லா அடியார்கள் எங்க போறாங்க? உன்னுடைய திருவடிக்கு. எத்தனையோ பேர் பேரா உலகம், இங்க வாரா உலகம், பூமிக்கு வாரா உலகம், பேரா உலகம், அதுதான் சிவலோகம். எத்தனையோ அடியார்கள் அங்கெல்லாம் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. பெருமானே, நான் என்ன செஞ்சேன்? உன்னுடைய மேல அன்பே இல்லாம நான் இங்க இப்படி இருக்கின்றேனே, நான் என்ன செய்யணும்? நல்ல அடியார்களோடு நாம் இறங்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த பசு வச்சு சொல்ற. தாளாய் உடைய அடியேற்கு உன் தாளினை அன்பு பேரா உலகம் புக்கார் புறவே போந்தேன் யான் ஊரா மிளைக்க குருட்டா மிளைத்திங்கு உன் தாளினை அன்பு ஆறா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். இப்படி சொல்றாரு. நல்ல மாடோட சேர்ந்தா, குருட்டு மாடு நல்ல மாடோட சேர்ந்துருச்சுன்னா என்ன செய்யும்? அது கூடயே போய் நல்ல இலையை பறித்து சாப்பிட்டு நல்ல தண்ணியை குடிச்சு அது கூட வீடு வந்து சேருமா சேராதா? அதே போல் நல்ல அடியார்களோடு நாம் இணங்கினால், திருமுறை பாடுற அடியார் கூட இணைக்கணும். புரியுதா உங்களுக்கு? திருவாசகம் பாடுற அடியார்களோடு இணைக்கணும், சொற்பொழி கேட்குற அடியார்களோடு இணைக்கணும். வேற என்ன செய்யணும்? திருக்கோயிலுக்கு போகிற அடியார்களோடு இணைக்கணும். இந்த மாதிரி அடியார்களோடு நம்ம தொடர்பு கொண்டால் நாம் எங்கே போகலாம்? சாமியை கிட்ட நெருங்கலாம். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச அடியார்னா அவருடைய அடியார்கள் தான். அடியார்களை தொடர்பு கொண்டா நம்ம சிவபெருமான் கிட்ட வெகு போகலாமா போக முடியாதா? இப்போ சிஎம் கிட்ட நீங்கள் போகணுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்க பிஏவை பார்த்தா சிஎம்ஐ பார்த்துடலாம். அதே போல் சிவபெருமானுடைய சிஎம் சாமி, அவருடைய பிஏ யார்? அடியார். அதனால் அடியார்களுடைய தொடர்புலேயே எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கணும். சிலவர் பார்த்தீங்கன்னா எப்போயுமே நீங்கள் என்னுடைய தொடர்புலேயே இருங்க அப்படிங்கிறாங்கல்ல, செல்ஃபோனை வச்சுக்கிட்டு எப்போயுமே நீங்கள் கண் பார்வையிலே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல. நம்ம எப்பயுமே அடியாருடைய கண் பார்வையிலே இருக்கணும். இதை விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்யக்கூடாத செயல்களெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம். பேரா உலகம் புக்கார் புறமே போந்தேன் யார். நான் என்ன செய்யறேன்னா அப்படி புறமத்திலே போய்கிட்டு இருக்கேன் சாமி அப்படின்னு யாரு? மாணிக்கவாசகர் சொல்றேன். உண்மையிலே இந்த பாட்டை நினைக்கும் போதெல்லாம் இன்னைக்கு அடின்னு அப்படியே மதியம் சாப்பாட்டத்தில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பூவை கட்டி முடிச்சுட்டு போய் படிக்கிறது கூட நேரம் இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் அடியின் வீட்டுக்கு சிவபெருமான் வராது. இந்த சிவபெருமான் கேட்கிங்களா? அப்படியே ஒரு அடியார் வந்து ருத்ராட்சத்தில் அப்படியே கட்டி சிவலிங்கமாக செஞ்சு எங்கள் வீட்டுக்குள்ளே சாமி வைத்தியநாத சாமி எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றாரு. இன்றைக்கி மதியம். இன்றைக்கி என்ன நாள்? சோமவாரம். இன்றைக்கி உள்ளே வந்து இப்போ பெட்டிக்குள்ளே வச்சுருந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து சார் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னாங்க. வந்துட்டேன் சார். பூஜை ரூமை திறங்க அப்படின்னாங்க. திறந்தேன். உள்ளே போகணும். சரி அந்த பெட்டி இங்கே வச்சுருங்க அப்படின்னாங்க. சரிங்க சார். வெத்தலை பாக்கு பழம்லாம் வரக்கூடாதுன்னாங்க. சரின்ட்டு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டியை திறந்தா உள்ள சிவலிங்கம் அப்படி நாகாபரணத்தோட. இது ருத்ராட்சத்திலே. இவனே வைத்தியநாதனுடைய கருணையை நினைச்சா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இவனே ஒன்று மேலே ஒரு துளியளவு கூட அன்பில்லாத அடியனுக்கு கூட இல்லந்தேறி ஓடி இங்கு நம் இல்லங்கள் தோறும் வந்து எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்து சேவகனை அங்கன் அரசை அடியார்களுக்கு ஆரம்பம் எங்கள் பெருமானை பாடி நலம் திகழ
அங்கேயே பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோ சாமி அப்படியே வந்து நிற்கார். உடனே அந்த வெத்தலை பாக்க வளத்தை வச்சு தீவாரணை காட்டி நான் ஒரு திருமுறை பாடி அப்படியே வீட்டில் வச்சு இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள். இல்லம் தேடி வந்த நாள். அதாவது நம்ம அன்பு இல்லாட்டில் கூட சிவருமன் நம்ம தேடி வராரு பாருங்க. அப்போ அன்பு வச்சா எப்படி இருப்பான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அன்பு இல்லாதவங்களுக்கு இப்படி அருள் செய்கிறாருன்னா அன்பு நிறைய வச்சோம்னா நம்ம அன்பு முழுவதும் அவருக்கே ஆக்கிட்டோம்னா என்னதான் செய்வார்னு யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருக்கணும். சாமிகிட்ட முழு அன்பையும் செலுத்தணும். சும்மா ஒரு பங்குலாம் வைக்கக்கூடாது. அந்த ஒரு பங்கு கூட நம்மளால வைக்க முடியல. அதுதான் இப்போ ஆச்சரியம். இந்த அளவுக்கு அன்பு முழுவதும் அவருக்கு நான் மாற்ற வேண்டும். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் ஒன்றேயனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும் இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எந்தோர் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் படை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படிங்கிறாரு அன்னைக்கு. அந்த அளவுக்கு நம்ம உடல் பொருள் ஆவி அத்தனையும் சாமி கிட்ட. அப்படி ஐயா கூடயா சரி வர சார். நம்ம அடியாரையும் வர சொல்லலாமா? சரி புதன்கிழமை போயிடும். சரி அடுத்து இந்த இங்கே இந்த கோயிலில் இந்த பாடினோம் சார். சரிங்க சார். அப்படி பசுக்களை வதை செய்தால் என்ன உண்டாகும் என்றால் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். இது என்ன, இதுக்கு என்ன இதுன்னா, தண்ணீர் குடியாத வண்ணம் வதை செய்கின்றவரும் தம் இடத்தில் வந்த ஒரு பொருளை இறந்த போது தருகின்றேன் என்று பின் தராமல் இருப்பார். ஒருத்தட்ட வந்து பொருளை கொடுத்துட்டு நான் பின் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் தோஷத்துக்கு ஆளாவார்கள். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் பிரம்மகத்தி பண்ணினவருக்கு நிகராவார்கள். இந்த பசுவதை செய்கின்றவர்கள், ஒரு பொருளை கொடுத்துட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏமாற்றுபவர்கள், இவங்கெல்லாம் பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஆளாவார்கள். அடுத்து சொல்றாரு, பிற குற்றங்களை அரசன் செவியில் சொல்லி அறிவிப்பவனும். மற்றவருடைய குற்றத்தை அரசற்ற போய் இல்லாத பொருளாத சொல்றது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சமணர்கள்லாம் போய் என்ன செஞ்சாங்க? சமணர்கள்லாம் போய் ஞானசம்பந்த பெருமான் மடத்தில் போய் தங்கியிருப்பார். அரசர்கிட்ட போய் இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் எல்லா மந்திரத்தையும் சொல்லி எப்படியாவது அவங்கள விரட்டிடுறோம், நெருப்பு பற்ற வச்சிடறோம், எங்களுடைய மந்திரத்தின் மூலியமாக நெருப்பு வைத்து அவர்களை விரட்டி விடுகின்றோம் என்று யார் சொன்னால்? சமணர்கள் சொன்னார். சொல்லி சரி என்ன செய்யினாலும் செய்யுங்க அப்படின்னு அரசரும் சொல்லிடுறாரு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்னென்ன மந்திரமோ சொல்லி பார்த்தாங்க, அங்கே ஒன்றும் கதை ஆகலை, அங்கே நெருப்பு பற்றலை. உடனே என்ன வேணுக்குன்னே நெருப்பு பற்ற வச்சு உடனே நாங்கள் மந்திரத்தின் மூலியமாக தான் பற்ற வைத்தோம் அப்படின்னு சொல்லி அரசரிடம் கூற அவர்கள் என்ன செஞ்சாங்க, நெருப்பை வைத்தார்கள். அதனால பெரிய தண்டனைக்கு உள்ளார்கள். அத்தனை சமணர்களும் என்ன செஞ்சு கழுகு மரத்தில் ஏறினாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். அப்ப அரசர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, அந்த காலத்துல உள்ள எல்லாமே அரசர்கள் தானே, இப்பதானே மந்திரி சிஎம் அப்படிங்கிறோம். அப்போல்லாம் இப்பெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மற்ற எம்எல்ஏ போன்றவர்கள்லாம் சிஎம்கிட்ட போய் இல்லாத பொருளாத சொல்றாங்களா, இதெல்லாம் வந்து குற்றம். புரியுது அவங்களுக்கு? எதையுமே பிறர் குற்றங்களை அரசன் செவியில் சொல்லும்படி அறிவிக்கணும். பிராமணருக்கு மழுவை கையிலேந்தும் சிவன் முதலாயுள்ள கடவுளருக்கு உரிமையாயுள்ள பூமியை சுற்றி கொள்வானும். அந்நில, அதாவது சிவபெருமானுக்குரிய நிலத்தை வந்து பிறருக்கு விற்பது, அவங்க பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஆளாவார்கள். சிவபெருமானுக்குரிய நிலத்தை மற்றவர்களோட உரிமை கொண்டாடுவது, அதை விற்பது போன்றவர்கள்லாம் எதுக்கு அவங்க? பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஆளாம். அந்நிலம் அவர்களுக்கு ஆகாமல் போய் வண்ணம் சூழ்ச்சி செய்கின்றவர்களும், அந்த நிலத்தை எப்படியாவது வாங்கி நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களும் அவர்களும் எங்கே போவாங்க? பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஆளாகும். அந்த நிலத்தில் போகங்களை எடுத்துக்கொண்டு உண்புவனும், அதில் விற்று அதில் வர்ற காசை எடுத்து சாப்பிட்றவங்களும். அதனால தான் கோயில் சொத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டா எதாவது பிறப்பாங்க மறுபிறவியில்? சொல்லுங்க பார்ப்போம். இந்த சொல்லிட்டாங்க, வௌவால் தலையில் தொங்கணும். தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியாதா? சிவன் கோயிலில் இப்போ வௌவாலாக இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அது நல்லா தெரிஞ்சுக்கோ, அது வாயில தான் சாப்பிடும், வாயில தான் மழை ஜலம் கழிக்கும். அந்த மாதிரி ஒரு பிறவி, ஈன பிறவி. பிறவிலே ரொம்ப மோசமான பிறவி வௌவால் தான். பூரா தலையில தொங்கிக்கிட்டு, அது உறங்கினாலும் பிடிச்சிக்கிட்டே தான் உறங்கணும். ஒரு இடத்துல நிலையாக இருக்காது. தலையில் இப்படி தொங்கிக்கிட்டே தான் உறங்கும், தலையில் தொங்கிக்கிட்டு தான் சாப்பிடும், தலையில் தொங்கிக்கிட்டு தான் மழை ஜலம் கழிக்கும். எல்லாமே அது ரொம்ப அற்பமான பிறவி. பார்த்துருக்கீங்களா? வௌவாலை பார்த்துருக்கீங்களா யாராவது?
நான் சின்ன பிள்ளை அந்த புஸ்தகத்தில் பார்த்துருக்கேன். நான் அடியில் கூட நேரில் பார்த்தது. தொங்கும் தொங்கும். ஆனால் முகத்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நீங்கள் இது சின்ன பிள்ளைகளில் வச்சுருப்பாங்க, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். புஸ்தகத்தில், தமிழ் புஸ்தகத்தில் போட்டிருக்கோம். அடியில் ஒரு இடம் நம்ம கோயிலில் மேலே உலவரம் பண்ணி போனோம். அப்போ மூஞ்சில் வந்து சட்டுன்னு அடிச்சுட்டு போச்சு ஒவ்வால் வந்து. அப்போ எப்படியா மூஞ்சியை வந்து அடிக்கும். நாங்கள் அந்த உள்ளே போய் இப்போ மேலே போய் எடுக்க போனோம், துப்புரவு பண்ண போனோம். அப்போ மூஞ்சியில் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அதை விரட்டிட்டு அதுக்கப்புறம் உலவரம் பண்ணி பார்ப்போம். என்ன அப்படி வந்து எப்படியாவது அந்த முகத்தை பாத்ரூம் தான் பார்ப்பேன். டப்புன்னு மூஞ்சில் அடிச்சுட்டு ஓடும். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனாலும் அடியார்கள் நிறையா இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. இப்போ தனியாக போனோம்னா பயந்துட்டு தான் ஓடி வரணும். எல்லா பிரகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா வரிசையாக 9 கோபுரம் இருக்குது. நம்ம இதில் 9 வாசல் இருக்கும். அந்த 9 இதுலேயும் போனோம்னா அத்தனை இதுலேயும் இதில் வவ்வால் இருக்கும். அத்தனை பேர் யாருன்னா இந்த கோயில் சொத்தை அபகரித்து உண்பவர்கள் அனைவரும் எங்கே போய் இருக்கணும்? வவ்வாலை தான் பறக்கணும். அதில் ஒரு பைசா எடுத்தாலும், நல்லா தெரியுங்க, ஒரு பைசா எடுத்தாலும் வவ்வாலை தான் பறக்கணும். நான் 500 ரூபா தான் அடித்தேன். நான் ரொம்ப அடிச்சிட்டேன். ஒரு 500 ரூபா அடிச்சது என்ன இதில் என்னங்க வந்துட போகுது அப்படியாகலாம் சொல்லுவார். எவ்வளோ அடித்தாலும் 10 பைசா எடுத்து சாப்பிட்டாலும் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவன் சொத்து குலநாசமா? அப்படியா? சிவன் சொத்து குலநாசமா? இப்போ எல்லாம் யோசிக்காங்க, இது முன்னாடி ஏதோ சொல்லி இதை கேட்டிருக்கவே அப்படிங்கிற புரியுத பாரதம் இருக்கு அப்படி. நல்லா தெரியுங்க. சிவன் சொத்து குலநாசம்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் உடனே குலத்தை நாசம் பண்ணிட மாட்டார். சிவன் சொத்துனா நாம சிவபெருமானுக்கு சொத்தாக ஆயிட்டோம்னா, சிவபெருமானுக்கு அடிமையாக ஆயிட்டோம்னா, அவர் தான் நமக்கு பெரிய சொத்துன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா, சிவபெருமான் என்ன பண்ணுவார்? இனி ஒரு குலத்தில் போய் பிறக்காதவாறு செய்வார். குலத்தை நாசம் பண்ணிடுவார். புரியுதா உங்களுக்கு? சிவன் சொத்து சிவபெருமானுக்கு நாம் சொத்தாக ஆயிட்டோம்னா, அவருக்கு அடிமையாக ஆயிட்டோம்னா, இனி ஒரு குலத்தில் போய் பிறக்காதவாறு சிவபெருமான் செய்வார். சிவன் சொத்து குல நாசம். அவனுக்கு நாம் சொத்தாயிட்டோம்னா நாம் இனி ஒரு குலத்தில் போய், இது எப்பயுமே மறக்கக்கூடாது. தூங்கிச்சு அது சிவன் அது உண்டு. அதுதான் சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு பிறப்பாங்கன்னு சொல்லிட்டோம்ல. சிவன் சொத்து எடுக்கிறவங்க கூட ஒவ்வொரு பிறப்பாங்க. அதுக்கு நிறைய ஆப்ஷன் இது இருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சிவன் இன்னும் அடுத்து கோபுரவியல் வருது. கோபுரவியல், அப்புறம் சொர்க்கவியல், நரகவியல்லாம் வருது. அதில் என்னென்ன தண்டனைங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம எதுக்கு வந்து பாவவியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். பாவம் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்க்குறோம். இன்னும் அதுக்கு என்ன தண்டனைகள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் இந்த தோஷத்துக்கு ஆளாவார்கள், பிரம்மகத்தி தோஷத்திற்கு ஆளாவார்கள், அப்புறம் மாபாதகத்துக்கு ஆளாவார்கள்னு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லுது நூல். இந்த செயல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. புரியுது உங்களுக்கு? பாவம் இந்த இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பாவவியல். இப்போ இந்த 2 மாதம் கேட்டிருப்பீங்க, 2 வாரமாக கேட்டீங்கல்ல, எவ்வளவு பாவம் இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ 3ஆவது தடவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது. 107 பாட்டு இருக்குது. நம்ம இன்னும் 28 தான் வந்திருக்கோம். 107 பாட்டுலேயும் என்னென்ன பாவம்னு சொல்லியிருக்குங்கிறத பார்த்துக்கிறோம். சரிதான்? சரி. அப்படி அந்த நிலங்களை எல்லாம் விற்று உண்பவர்களும் பிரம்மகத்தி பண்ணினவர்களுக்கு ஒப்பாவார்கள். பிரம்மகத்தி தோஷம் சாதாரண விடாது. தோஷம் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை வருஷம் ஆனாலும் அவனை பாடா படுத்தி ரொம்ப கீழான நிலைக்கு போய், எப்பேற்பட்ட உயர்ந்தவராக இருந்தாலும் அவன் ஏதாவது ஒரு பிரம்மகத்தி தோஷம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை கீழான நிலைக்கு போய் தள்ளி அவனை இது கோடீஸ்வரர் கூட என்னதாக்கிருமா? பிச்சை எடுக்கிற நிலைக்கு உண்டாக்கிரும். பிச்சை எடுக்கிற நிலைக்கு மட்டும் கிடையாது, உடம்பெல்லாம் தொழுநோயெல்லாம் வரும். அந்த அளவுக்கு பிரம்மகத்தி தோஷம் பாடா படுத்திடும். அது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் இவர் ராவணனை வதைத்ததுமே ராவணன் என்ன பண்ணாரு? சிவபூஜை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கன்னா சிவபூஜை செய்தாலுடைய அந்த தோஷத்துலேருந்து நீங்க முடியாது. ராமன் என்ன பண்ணாரு? உடனே சிவபூஜை செய்ய வேண்டும் என்று விரும்பி உடனே சீத்தை வந்து அந்த மண்ணை பிடித்ததும் உடனே அதில் சிவபூஜை செய்தார். அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்கு. சும்மாலாம் 2வது ராவணனை அழிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இவர் தீட்சை எடுத்தார். யாரு? ராமன். ராவணனை அழிக்கிறதுக்கு தர்ப்பப்பாயில் உறங்கி, நல்லா தெரிஞ்சுக்கோ, தர்ப்பப்பாயில் 1 மண்டலம் இருந்து பூஜை செய்து இது அவரோட குருநாதரிடம் உபதேசம் வாங்கி, அகத்தியமாவிடம் உபதேசம் வாங்கி ராமன் சும்மா கிடையாது. சும்மா உடனே சிவபூஜை பண்ணுறவங்களை போய் அழிச்சிட முடியுமா ராவணனை? அந்த அளவுக்கு தவம் செய்து தான் என்ன செய்வாராம்? அகத்தியமாவிடம் உபதேசம் வாங்கி அதுக்கப்புறம் தான் ராவணனை போய் அழிக்கிறார்.
இல்லைன்னா சும்மாலாம் ராவணனை என்ன செய்ய முடியாது, அழிக்கவே முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி பிரம்மகத்தி பண்ணினவர்களுக்கு ஒப்பாவார். பிரம்மகத்தி அந்த அது மாதிரி நல மகாராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரம்மகத்தி தோஷம் முடிச்சு அவரை இவர் சனீஸ்வரன் போய் அவரை பாடா படுத்தி கடைசியாக எங்கே போவார், சிவபெருமானை போய் தஞ்சை அடைவார். அந்த திருநள்ளாற்றில் போய் உள்ளே போனவர் இவர் இப்படி போய் வெளியில் நிற்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திருநள்ளாறுக்கு போனீங்கன்னா சனீஸ்வரன் இப்படி வெளியில் நிற்பார். மூலவர் யாரு? சிவபெருமான். அவரை போய் யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த வெளியில நிற்கிறாரு பாருங்க, அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் வரிசையில் நிற்பாங்க எல்லாரும். இவர் நம்ம நல மகாராஜா எப்படி உள்ள போறவர் வெளியில வருவார்னு இப்படி நின்னவர் தான். அப்படி அங்கே சிலையா இருக்கார். அவர் என்ன பண்ணாரு, சாமி அவரை மறைத்து பின்வழியா போக வச்சிட்டார். அவருடைய மனைவி நலவனுடைய மனைவி தமயந்தி மேல விருப்பம் கொண்டு, அந்த அம்மா ரொம்ப விவரமான அம்மா. யாரு? அந்த தமயந்தி. அவர் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி சனீஸ்வரனை என்ன செய்வாராம், விரும்பி மாலையை போடுவதற்கு அத்தனை பேரும் எல்லாரும் ஒன்னோட இருந்தாங்களாம். நல மகாராஜா மாதிரியே எல்லாரும் ஒன்னோட இருந்தா எப்படி இருக்கும்? சனீஸ்வரன் அந்த கூட்டத்தில் இருக்காரு. இப்படி எல்லா தேவர்களுமே யாரு மேல ஆசைப்பட்டு, தமயந்தி மேல ஆசைப்பட்டு எல்லா வரிசையில் நிற்காங்க. இந்த அம்மா இப்படி கையில மாலையை வச்சுக்கிட்டு நிக்கி, யாருக்கு கழுத்துல மாலை போடணும்னு. உண்மையான ஆளும் நிக்கிறாங்க, நலனும் நிக்கிறார். இந்த அம்மா எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சது? இந்த தேவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்படி நம்மளாம் இப்படி கண்ணை இமைக்கிறோம்ல, அவங்க இமைக்க மாட்டாங்க, இப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இமைக்க மாட்டாங்க. இந்த அம்மா பார்த்துச்சு, எல்லா பேரும் ஒருத்தர் கூட இமைக்கவே இல்லை. ஒருத்தர் மட்டும் புசுக்கு 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 கண்ணை மூடி மூடி முடிச்சுக்கிட்டாரு. போய் மாலையை போட்டுச்சு அந்த அம்மா. அவர் தான் நல மகாராஜா. அந்த மாதிரி கட்டிட்டானேன்னு சொல்லி அந்த கோபத்துல தான் இவரை போட்டு படாது பாடுபடுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டாரு நல மகாராஜா. நல்லாட்டுற நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் சிவபெருமானை தஞ்சை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் நற்கதி அடைவார். அதுக்கு முன்னாடி ரொம்ப பாடாப்படுத்திருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பேற்பட்ட நிலையிலையும் சிவபெருமானை விட்டுறாதீங்க. நமக்கு எந்த தோஷம் முடிச்சா நீங்கள் கவலைப்படாதீங்க, சிவபெருமானை பற்றிக்கோங்க. இமையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியேன்னு சாமியை பற்றிக்கோங்க. எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் அந்நிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருளென்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார் என்று சொல்கின்ற அடிப்படையில் மறவாமல் இருங்க. சங்கரந்தால மறக்காதீங்க, என்றைக்குமே நமக்கு துன்பம் வராது. சரிதானா? எவற்றிற்கு முதல்வனுமாய் நின்மலனுமாய் ஆன்மாக்களிடத்திலே இரக்கத்தை உடையவனுமாய் பாவம் இல்லாதவனுமாய் இருக்கின்ற சிவன் அருளி செய்த ஆகமத்தை ஓதி அதனை இடையில் விட்டவனும், ஆகமத்தை ஓதி இடையிலே விட்டவங்க, அனுஷ்டானம் பண்ணிட்டு பாதியிலே விட்டவங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தீட்சை எடுத்துட்டு அனுஷ்டானம் பண்ணாமல் இருக்கின்றவர்கள் இவங்களாம் பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஆளாவாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்படி விட்டுட்டாங்கன்னா, ஒரு நாள் விட்டுட்டாலும் மறுபடியும் என்ன செய்யணும், அவங்க குருநாதரிடம் போய் தீட்சை வாங்க மறுபடியும் இருக்கா. அது மாதிரி சிவபூஜை பண்ணுறவங்களும் அப்படி தான். சிவபூஜை ஒரு நாள் தவறிட்டாலும் உடனே மறுபடியும் இருக்க போய் தீட்சை எடுத்து உடனே அதை தீட்சை வாங்கி சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு நாள் தானே சாமி சாப்பிடாம இருந்தால் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சாமி என்ன செஞ்சிடக்கூடாது, பட்டினி போட்டுறக்கூடாது. இப்போ சமய தீட்சை எடுத்தவங்க என்ன செய்வாங்க, இப்போ சிவபூஜை எடுத்தவங்க சாமிக்கு நைவேத்தியம் ஊட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க. சமய தீட்சை எடுத்தவங்க என்ன செய்யணும், அவங்களும் பூஜை பண்ணணும். எப்படின்னா படத்தை வச்சு அதுக்கு புஷ்பம் சாத்தி அதுக்கு நைவேத்தியம் கொடுக்கணும், அந்த பழக்கத்தை உண்டு பண்ணணும். அதுக்கப்புறம் சிவலிங்க பூஜை வச்சு அதுக்கு நைவேத்தியம் கொடுக்கணும். புரியுது அவங்களுக்கு? படத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கறது எப்படின்னா, அது அதுக்கு சிவலிங்கம் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பரிவார தேவதைகளாக ஆயிடுவாங்க மற்ற படத்தில் உள்ளவங்களாம். புரியுது அவங்களுக்கு? இவங்களுக்கு கொஞ்சம் புரியாது நினைக்கிறேன். நீங்கள் என்னமோ அனுஷ்டானம்னு சொல்கிறீங்க சிவா அப்படின்னு உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். என்ன சார் உங்களுக்கு புரியுதா சார்? பார்த்தீங்களா, ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன். அனுஷ்டானம் அடுத்த தடவை அவங்களும் வாங்கிடுவாங்க. என்ன சார் கவலைப்படாதீங்க. சரி, திருவருள் என்ன. அப்போ அதனால் நீங்கள் ஒரு இதை செய்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம். ஆனால் உள்ளே போயாச்சுன்னா அது தவிர வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது. நீங்கள் தினசரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்கோ காலத்தை ஒதுக்குறோம். இறைவனுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க மாட்டோமா? யோசிங்க. இறைவனுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் அனுஷ்டானம் பண்ணுறதுல என்ன இருக்குது? ஒரு அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் அனுஷ்டானம் பண்ணுறீங்க, ஒரு 5 நிமிஷம் திருமுறை பாடுறீங்க, 5 நிமிஷம் தீவாரனை காட்டுறீங்க, இதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்க போகிறீங்க. 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் இறைவனுக்கு ஒதுக்கலைன்னா நம்ம பிறந்து என்ன செய்ய யோசிச்சு பாருங்க. பிறந்து ஏதாவது பயன் இருக்கா? இறைவனுக்குன்னு ஏதாவது காலத்தை ஒதுக்கணுமா ஒதுக்க வேண்டாமா? இறைவன் செய்கின்ற கருணைக்கு 24 மணி நேரம் நம்ம பயன்படுத்தணும். இது அவங்களுக்கு கோயிலே தான் நம்ம கிடக்கணும், அதுதான் நியதி. ஆனால் நம்ம என்ன செய்யணும், குடும்பம், எனக்கு குடும்பம் இருக்குங்க,
வீட்டில் ஃபோன் போடுறாங்கங்க, ஒய்யாமல் ஃபோன் போடுறாங்க. அதெல்லாம் ஆரம்பத்தில் இல்லை சார், ஆரம்பத்தில் கல்யாணம் முடிச்ச புதுசுலாம் வீட்டை தேடிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் கோயிலே இருப்போம், வீட்டுக்கே போகிறதே கிடையாது. அப்போலாம் செல்ஃபோன் கிடையாது, கையில் கிடையாது. உடனே வீட்டில் இருந்து கூப்பிட்டு விடுவாங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல இருப்பார் தண்டபாணி தேவி கோயிலில், அங்கே தான் உட்காந்துப்பாரு. நீங்கள் வேறு எங்கேயுமே தேடாதீங்க, நேராக தண்டபாணி கோயிலுக்கிட்ட போங்க. அவங்க எல்லாம் தியானம் பண்ணுறேங்கிற பேரில் உட்காந்துருப்பாங்க. போய் கூட்டம் வந்துருங்க அப்படிம்பாங்க. அதுபடி கரெக்டாக வந்தால் அங்கே தான் இருப்போம். எல்லாம் தியானம் பண்ணுற மாதிரியே நடிப்போம். தியானமே பண்ண தெரியாது, இருந்தாலும் சும்மா உட்காந்துருப்போம். இப்படி இங்கிட்டு பார்ப்போம், இங்கிட்டு பார்ப்போம். இவரு 1 மணி நேரம் உட்காந்துருக்காரு அப்படின்னு இப்படி கண்ண பிடிக்கிறது. அப்போ ஒரு அறியாமல் இருந்தது. ஆனால் அது கூட இந்த நிலைக்கு உருவாக்குவதற்கு தான் சாமி இந்த அடியாரோடு கூடனா தான் அந்த மாதிரி எண்ணம்லாம் வரும். சரி, சும்மாவாவது போய் கோயிலில் உட்காந்துருக்கோம்ல, சாமி பற்றிய சிந்தனைகள் இருக்குல்ல. சரி, அவங்க ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்காங்க, நம்ம ஒரு 1 மணி நேரம் சாமி உட்காந்து நினச்சிட்டு இருப்போமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையாவது வருதுன்னு. இப்படி அடியார்களோடு இணங்கி இருந்தால் தான் எல்லாமே வரும். அப்புறம் கரெக்டாக நேரம் தண்டபாணி கோயில் போனேன்னா கூப்பிட்டு வந்துடலாமாங்க. கரெக்டாக வருவாங்க. சிப்பா வீட்டில் கூப்பிட்டு விட்டாங்க, காலகாலத்தில் வீட்டுக்கு போப்பா, எப்போ பார்த்தாலும் இங்கேயே இருக்க போப்பா அப்படிம்பாங்க. நாங்கள் ஒவ்வொரு அடியாரும் பார்ப்போம், யாருமே வீட்டுக்கு போகிற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளையும் பார்ப்போம். சுவா நீங்கள் வீட்டுக்கு போகலையா? இல்லை சுவா வீட்டுக்கு போகணும், ஆனால் இப்போ போகல சுவா அப்படிம்பாங்க. அப்புறம் இப்படியும் ஒவ்வொரு ஆளையும் பார்த்து அதுக்காக நீங்கள் உடனே என்ன செஞ்சிடாங்க, குடும்பத்தை விட்டு போயிடாங்க. அசலுங்க, குடும்பத்தை பார்த்துக்கிட்டே தான் நம்ம என்ன செய்யணும், சாமியை வழிபாடு. எந்நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரந்தால் மறவான். ஃப்ரீயாக இருக்கும் போதில் இந்த இப்போ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, இப்போ வைரம் சோழலாம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுன்னா சாயங்காலம் எல்லா குடும்பத்தோடு வந்து கோயிலில் வந்து அந்த பணியெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்க. திருமுறைகள் பாடுறாங்க, பிள்ளைகளாம் உழவார பணி செய்கிறாங்க. ஸோ நீங்கள் பாட்டு படிப்பீங்களா சார்? நீங்கள் அங்கே போய் பாடுறீங்களா? என்ன எல்லாம் திருமுறை பாடுறாங்க, கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துக்கிறாங்க, ஆனால் சிறப்பாக செய்கிறாங்க. அவர்களுக்குரிய பணியை சிறப்பாக செய்கிறாங்க. சரி, தருணசோர் சொல்லவே வேண்டாம், சகசிரி கோயிலை பிடிச்சிக்கிட்டாரு, அவரோட வந்து திருமுறை பாடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் திருமுறை பாடுறதுல சிறப்பாக இருக்காங்க. இந்த எளியனை தவிர மற்ற எல்லாமே சிறப்பாக பாடுறாங்க. அடியே தான் ரொம்ப நம்பியாக இருக்கேன். சரி, அதுக்கு திருவருள் கூட்டிக்கிட்டோம். சரி, அது மாதிரி எவற்றிற்கு முதல்வனாய் இவங்கெல்லாம் மாதா பிதாவுடனே விரோதித்து அவர் கூறிய சொற்களை மறுப்போகணும். அம்மா தாய் தந்தையார் சொல்வதை கேட்டுக்கிட்டு அதை மறுக்கிறவங்கெல்லாம் மதுவானம் குடிக்கிறவங்களோட மோசமானவங்களாம். இந்த தண்ணி அடிக்கிறாங்க பாருங்க, அவங்களோட மோசமானவங்களாம் தாய் தந்தை சொல்கிறத கேட்காதவங்க, அதை மறுத்து பேசுபவர்கள். அவங்களும் பாதகத்திற்கு குடும்பாதகத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த பாவம் சொல்லுது. யாராவது தாய் தந்தையை சொல்கிறத கேட்குறாங்களா? சிவா முன்னாடி கூட நான் இருப்பேன் சிவா, இப்போல்லாம் கரெக்டாக நீங்கள் சொற்பொழி கேட்டதுலேருந்து கரெக்டாக செய்கிறேன் சிவா அப்படின்னு ஒரு அடியார் சொன்னார். நான் அடின்னு யாரும் சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்கிறத கேட்குறதே கிடையாது. ஏதோ சொற்பொழி அன்னைக்குன்னு பார்த்து நான் அடின்னு பார்க்குற நேரத்தில் நீங்கள் அதை பேசிட்டீங்க, அதனால் இனிமேல் வீட்டில் பெற்றோர் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னாரு அது அடியார். அதனால் முதல்ல தாய் தந்தையரை பூசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது யார்? விநாயக பெருமான். கையில் அப்படி கலசு வச்சிருக்காரா, அது எதுக்கு? தன் தாய் தந்தையரை பூசிப்பதற்கு. அதனால் எங்கேயும் வீட்டுக்கு வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா தாய் தந்தையார்கிட்ட சொல்லிட்டு போகணும். யாராவது சொல்லிட்டு போகிறீங்களா? அதாட்டு அப்படின்ட்டு சொல்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்க வீட்டில் தேடிக்கிட்டு இருப்பாங்க, பதறிக்கிட்டு இருப்பாங்க, பையன் எங்கே போயிட்டானோ தெரியலையே அப்படின்னு பதறிக்கிட்டு இருப்பாங்க. எப்பயுமே வீட்டில் விட்டு வெளியில் போகும்போது சொல்லிவிட்டு அவங்க தேடுற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆளாயிருக்கு. அதில் மற்றவங்களுடைய கதற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது குற்றம் சொல்லுது, நூல் சொல்லுது, அடியும் சொல்லலை, நூல் சொல்லுது. அதனால் மாதா பிதாவை விரோதித்து அவர் கூறிய சொற்களை மறுக்கும். ஒருவன் சொல்லாத வார்த்தையை சொன்னான் என்று சபையிலே நடு சொல்லுதலும். சொல்லாத விஷயத்தை இவர் தான் சொன்னார் அப்படி இந்த பொய் சாட்சி சொல்கிறாங்க பாருங்க, அவர்களும் மாபாதகர்கள் அப்படின்னு. எத்தனை பேர்னாலும் ஈஸியாக என்ன செய்கிறாங்க, பொய் சொல்லிடுறாங்க. ஈஸியாக வந்து இவர் தாங்க செஞ்சார் அப்படின்னு ஒருத்தருக்கு சாதகமாக பேசுறது, சபையில் போய் ஒருத்தர் பிடிக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த சபையில் சொல்கிறது, இவங்களாம் பாதகத்துக்கு ஆளாவாங்க. இது அவங்களுக்கு. அதனால் இதெல்லாம் யாரும் செய்யக்கூடாது, நாம் செய்யக்கூடாது. இந்த சிவா நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு சாதகத்தான் பேசி பார்ப்போமே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. எது நேர்மை இருக்கோ, எது நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும். இது அவங்களுக்கு. சொற்பொழி கேட்கலாம் நல்லா தான் சார் இருக்கு, இது போய் பாதி அப்படிங்கிறது. சரி, ஒரு வருஷம்
அப்படியா? அப்படி சொல்லக்கூடாதா? அது அதுதான் அப்படி தப்புல. அப்படியா? இப்ப பேசிட்டாங்களா? சரி கூட்டி போயிருக்கா கவலைப்படாங்க. அப்படியா? அப்படியா? அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு அதை பத்தி தெரியல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப அவங்களும் குற்றம் இல்லை, நமக்கு இந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது. கேட்க மாட்டேங்கிறாங்களோ? சரி, சிவருமன் பார்த்து உணர்ந்துட்டோம், அவ்வளவுதான். என்ன சார் அப்படிங்கிறாங்களோ? சிலர் அப்படிதான். சரி இருக்கட்டும், சரி ரைட், சரி பார்த்துக்கிட்டோம். திருவள்ளுவர் கொட்டிக்கும். சரி, பசுக்கள் நிற்கும் கொட்டகை வாசலிலும் வனங்களிலும் அரிய சிவ தானங்களிலும் பூமியுன் மதித்து சொல்லப்பட்ட பட்டினங்களிலும் ஒரு காரணமின்றி தீயை வைப்பவனும். பசு கொட்டையில் போய் தீ வைக்கிறது, இந்த வைக்கல பற்ற வைக்கிறது, இதெல்லாம் மாபாதகர்களுக்கு ஒப்பாவார்கள். இவங்கெல்லாம் கொட்டையில் போய் பற்ற வைக்கிறவங்க ஒரு காரணம் இல்லாமல் போய், சில பேர் விரோதம் காரணமாகவும் ஒரு காரணம் இல்லாமல் போய் இப்படி தெரியாமல் போய் பற்ற வச்சாலும் கூட பாதகமாக இது பசுக்கள் இருக்கக்கூடிய இந்த கொட்டகையில். அது மாதிரி அந்த பூமியில் மதிக்கப்பட்ட அந்த அந்த பூமியில் அந்த கொட்டகை, அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல எந்த இதுவும் என்ன செய்யக்கூடாதான், செய்யக்கூடாதான். அந்த வைக்கலில் பற்ற வைக்கிறது, கொட்டகையில் பற்ற வைப்பது, இந்த மாதிரி செயல்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அறநூலில் ஆகாதென்று நீக்கும் மதுபானம் பண்ணினவருக்கு ஒப்பார்கள். தறி அடிக்கிறவங்களை விட மோசமானவர்கள் இவர்கள். வறியவராயுள்ளவர் உடைமை முதலாயுள்ள காவல் பெற்றிருக்கும் மனை மாத்திரமும் யானை குதிரை தேர் இவைகளையும் அழகு நிறைந்த ரத்தனங்களையும் காத்து கொண்டவன், கறந்து கொண்டவனும். இந்த மற்றவர்களிருந்து கறக்குறாங்கல்ல ஒவ்வொரு விஷயம், அந்த காலத்தில் அரசர்கள் இருந்ததுனால யானை குதிரை இதெல்லாம் அபகரித்து கொண்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்திரன் என்ன பண்ணா, அந்த அசுவமேத யாகம் செய்யும் போது அந்த குதிரையை கறந்தானே, கறந்து கொண்டு போய் கபிலமாமுனிவர்கிட்ட போய் வச்சான். அவனே இந்திரனே பரிபாவத்துக்கு ஆளாகின்றான், மாபாதகத்துக்கு ஆளாகின்றான். அப்போ இந்திரன் ஒரு ஆளா ரெண்டு ஆளாம் கிடையாது. இந்திரன் எத்தனை பேர் இருக்காரு? எண்ணில் இந்திரர்கள், 100 கோடி பிரம்மர்கள் நொந்திரர், எண்ணில் 6 கோடி நாராயணன் அங்கரே, எண்ணில் 7 கங்கை மணல் எண்ணில் 7 கங்கை மணல் இந்திரன், இரு இணை இல்லாதவன் ஈசன் ஒருவனே. யார் சொல்ற? அப்பர் சொல்றார். பிரம்மா எத்தனை பேர் இருக்காங்க? 100 கோடி, அதுக்கும் மேல என்ன முடியாது. அப்ப எப்படிங்க பிரம்மா வருவார் அப்படின்னா, ஒரு பிரம்மா ஆயுள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் சிவபூஜை பண்ணி மேன்மை அடைஞ்சு போனதுக்கப்புறம் அந்த பதவிக்கு, அந்த புண்ணியம் செஞ்ச ஆன்மா அந்த பிரம்மா பதவியில் போய் இருப்பார். புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி விஷ்ணு இறந்ததுக்கப்புறம், விஷ்ணு எத்தனை பேர் சொன்னேன்? 6 கோடி நாராயணன் அங்கனே. ஒரு நாராயணர் இறந்து அதுக்கப்புறம் அவர் சிவபூஜை பண்ணி சிவருமன் திருவடி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த புண்ணியம், அந்த காத்தல் தொழிலுக்கு செய்யக்கூடிய புண்ணியங்கள் பண்ணி இருக்கின்ற ஆன்மாவை கொண்டு போய் சாமி அந்த காத்தல் தொழிலை கொண்டு போய் நாராயணராக வைப்பாரு. அந்த பதவிக்கு தான் நாராயணன் பேரு. புரியுதா உங்களுக்கு? அந்த பதவிக்கு தான் வைகுண்டம் பேரு. அந்த வைகுண்டத்தை ஆள்றவருக்கு பேரு நம்ம திருமால் நாராயணன் சொல்றோம். நாராயணங்கிற பேர் யார் பேரு? சிவபெருமான் பேர், மறந்துடக்கூடாது. ராமன்கிற பேர் யார் பேரு? உடனே கடைசி காலத்துல ராமாயணமான்னு விஷ்ணுவை தானங்க சொல்றாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. எங்க அந்த ராமர் பேரு சிவபெருமான் பேர் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பிறவில சிவபெருமான் பேரை அவருக்கு ராமன் வச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? நீ அஷ்டோத்திரத்துல 1007வது அஷ்டோத்திரத்தை எடுத்து பாருங்க, ஓம் ராமாய நம அப்படின்னு வரும் சிவபெருமானுடைய அஷ்டோத்திரத்துல. புரியுதா உங்களுக்கு? அதனால 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், எண்ணில் 6 கோடி நாராயணன் அங்கனே, 7 கங்கை எண்ணிலி, எண்ண முடியாத அளவுக்கு இந்திரர்கள் அந்த பதவியில போய் இருக்காங்களாம். ஒருத்தர் இறக்க அடுத்த அந்த அந்த புண்ணிய செஞ்சாலுமா அதுல போய் இந்திரனா பிறக்க 100 அஸ்வமேத யாகம் செஞ்சாச்சுன்னா எங்க போயிடலாம்? இந்திரனா போய் பிறந்துடலாம். இந்திர பதவிக்கு போயிடுவாங்க. அப்படி ஒருத்தர் என்ன பண்ணா, 100 அஸ்வமேத யாகம் செஞ்சு இந்திராணியை அடைய வேண்டும் என்று, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யார் அடைய வேண்டும் என்று? இந்திராணியை அடைய வேண்டும், இந்திரனுடைய மனைவி அடைய வேண்டும் என்று 100 அஸ்வமேத யாகம் செஞ்சு இந்திரனை போய் பிறந்தான். அங்க அந்த பதவிக்கு போனதும் இந்திராணியை பார்க்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அவனை 7 சப்தரிஷிகள் அவனை பல்லக்கில் வச்சு கொண்டு போனாங்க. யாரா? நகுலன்னு பேர் அவன் பேரு. அவன் சப்தரிஷிகள் அவனை பல்லக்கில் வச்சு கொண்டு போகும். அவனை பார்க்கணுங்கிற அவசரத்துல சர்ப்பம் சர்ப்பம் அப்படின்னா, முனிவர்களை பார்த்து, சப்த ரிஷிகளை பார்த்து சர்ப்பம்னா என்ன அர்த்தம்? வேகமா போ அப்படின்னதும், நீ சர்ப்பம் நான் சொல்றேன், நீ சர்ப்பமாக கடவாய் அப்படின்ட்டாங்க. முனிவர்கள்லாம் சாவும் விட்டாங்க. சர்ப்பம்னா என்னது? இந்த சர்ப்பம். இவங்க சர்ப்பமாக கடவுன்னா உடனே பூலோகத்துல வந்து அவை பிறந்து பாம்பாக பிறந்து அத்தனை பேரும் அடிச்சே கொண்டாங்களாம் அந்த நகுலனை.
புரியுது அவங்களுக்கு? அதில் இந்த பதவிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நல்ல புண்ணியம் செஞ்சுட்டு சொற்குலத்தில் போய் இந்திரன் மாதிரி நல்ல ஜம்முன்னு வாழ்வோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சொற்குலகம் போனாலும் எங்கே வந்துடணும், இங்கே பூலோகத்தில் வந்து பிறக்க வந்துடணும். சரி நல்ல புண்ணியம் செஞ்சிருக்கோம், நாராயணர் உலகத்துக்கு வைகுண்டத்தில் போய் ஆளுவோம், அவரை மாதிரி காத்தல் தொழில் செய்வோம் அப்படின்னு நினைச்சாலும் எங்கே வந்துடணும், அவரே சிவருமன் ஒரு காலத்தில் ஒடுக்கிடுவார். அவங்களும் எங்கே வந்துடணும், பூலோகத்துக்கு வந்துடும். சரி பிரம்மலோகத்தை சத்தியலோகத்தை போய் ஆளுவோம் அப்படின்னு நினச்சாலும் இங்கே வந்து தான் ஆகணும். நம்ம போக வேண்டிய உலகம் என்ன உலகம், சிவலோகம். அங்கே போனால் தான் எங்கே வர முடியாது. அந்த சிவலோகத்துலேயும் பதமுத்தின்னு இருக்கு, அங்கே போனாலும் கீழே பூலோகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாயுச்சிய முத்தியை பெற்றா தான் கீழே பூலோகத்துக்கு வர மாட்டோம். இப்போ சுந்தரப்ப சாமிகள் வந்தார், ஞானசம்பந்த பெருமான் வந்தார், இவங்கெல்லாம் வந்து முக்தி அடைஞ்ச ஆன்மா கூட சாமிக்கு வந்து வர வச்சிருக்காரு. அப்போ சாயுச்சிய முக்தி நிலையை அடைந்தவர்கள் தான் எங்கே வர முடியாது, பூலோகத்துக்கு வர முடியாது. சிவருமன் மாதிரி இந்த தொழிலை செய்யணும், 24 தத்துவத்தை கட் பண்ணக்கூடிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரை போய் நான் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடாது. அனந்த தேவராக இருக்கணும்னு விரும்பக்கூடாது. சிவலிங்கமாக சதாசிவமூர்த்தியாக போய் இருக்கணும்னு விரும்பக்கூடாது. எல்லாம் ஒரு பதம், அதுக்கு மேலே பரமுக்தியை தான் நான் பெற வேண்டுமே தவிர பதத்துக்கு போனால் கண்டிப்பாக எங்கே வந்துடணும், ஊடகத்துக்கு வர வேண்டும். அதனால தான் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும், எந்த ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், இந்த பதமுத்தி ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், அனந்த தேவர், சதாசிவமூர்த்தி, இந்த மாதிரி பதத்துக்கு கூட நம்ம ஆசைப்படக்கூடாது. பரமுக்தியை தான் நான் விரும்ப வேண்டும். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம். அப்போ சாமிகிட்ட என்னதான் வைக்கணும் அப்படின்னா அன்பு தான் வைக்க வேண்டும். ஆசை பிரதிபலனை எதிர்பார்க்கும், அன்பு பிரதிபலனை எதிர்பார்க்காது. சாமிகிட்ட போனால் நம்ம எதை எதிர்பார்க்கக்கூடாது, பிரதிபலனை. போகும்போதே லிஸ்ட் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சாமி இதை கொடு அதை கொடுன்னு கேட்டே எரிஞ்சக்கூடாது, லிஸ்ட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சாமி எனக்கு எதுவும் வேண்டாம் சாமி, உன்னுடைய அன்பு ஒன்று இருந்தால் போதும், அதை ஒன்றை மட்டும் கேட்டு போனால். அன்புடையார் எல்லாம் உடையார். சிவருமன் அன்பு இருந்துச்சுன்னா எல்லாம் தரும்கான் பெரும் துறையில் மேய பெரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தை வந்து அப்படிங்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். மருந்துருவா சிவருமன் வருவாராம். மருந்தும் அவர் தான், மருத்துவரும் அவர் தான். நம்மக்கிட்ட இருக்க நோயை நீக்குவரும் இது அவங்க. நம்மகிட்ட எப்படி ஒரு நோய், இந்த நோயை நீக்குவதற்கு அவர் கொடுக்குன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் என்னங்க நான் ஒரே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், கொடிசரனாகவே இருக்கேன், நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறாங்கல்ல. சாமி அவருக்கு என்ன வஞ்சகமா, இவர் கஷ்டப்படணும், இவர் வந்து நல்லா இருக்கணும்னு அவருக்கு என்ன கஷ்டமா, ஏன் நம்ம துன்பப்படுறோம், என்ன காரணம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, இப்போ குழந்தைக்கு வந்து நோய் இருக்கு, இப்போ வீட்டில் வந்து பாயாசம் இருக்கு, இனிப்பு, அந்த பிள்ளைக்கு பிடிக்கக்கூடிய இனிப்பு வகைகள்லாம் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும், அதுக்கு கசக்கும். ரெண்டாவது அந்த நேரத்தில் அதை சாப்பிடவே முடியாது அதனால். ஆனால் இருக்குது, எல்லாமே இருக்குது, அந்த பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு பிடிக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. அந்த நேரத்தில் கொடுத்தா அதால் என்ன செய்ய முடியாது, சாப்பிட்டாலும் கசக்கும். அதனால் தாய் என்ன செய்ய மாட்டா, கொடுப்பாளா. அந்த நோய் நீங்கிருச்சுன்னா என்ன செய்வா, இந்த இனிப்பு எடுத்து கொடுப்போம். அதே போல தான் சிவருமன் செய்கிறாரு. நமக்கு நோய் என்ன நோய் இருக்குது, பிறவிங்கிற நோய் இருக்குது. இதை நீக்குவதற்காக சாமி என்ன செய்கிறார், இந்த பிறவிகள் கொடுத்து உழல செய்கின்றார். மானே நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து ஊனே புக எந்தனை உடலை பண்ணுவித்து விட்டார். அடியன் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தார். எப்படி சொல்றாரு, எதுக்காக உடலை விட்டுருக்காரு, நம்ம பக்குவம் அடைவதற்காக. இது நோய் இருக்கு, இந்த நேரத்தில் நம்ம இந்த இன்பத்தை கொடுத்தா இது நுகராது அப்படின்னு தெரிஞ்சு சாமி என்ன பண்றாரு, அந்த இன்பத்தை அப்படியே வச்சிருக்காரு. இப்போ கொடுத்தா இதுக்கு நமக்கு என்ன ஆகும், நமக்கு கசக்கும். அந்த பேர்மை வருவதற்கு நம்ம என்ன செய்யணும், பக்குவப்படணும். பக்குவப்பட்டாதான் அந்த இன்பத்தை அடைய முடியும். இப்போ ஒருத்தன் இந்த என்னது ரஸ்க்கு சாப்பிட்றோன்னு ஆசைப்பட்றான். அவனுக்கு ரொம்ப ரஸ்க்கு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவன் வீட்டில் வந்து வசதி இல்லை, ரஸ்க்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட வசதி இல்லை. உடனே அந்த ஒரு நண்பரை போய் பார்க்க போனான். இது ரஸ்க்கு சாப்பிடணும் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசுகிறாங்க. ரஸ்க்கு சாப்பிட்றதுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், காய்ச்சல் வந்துருச்சுன்னா உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக வாங்கி கொடுத்துட போகிறாங்க அப்படிங்க அவன். புரியுது அவங்களுக்கு? உடனே என்ன பண்ணுறான், மழையில் போய் நல்லா நனைஞ்சு காய்ச்சலை உண்டாக்கி வீட்டில் போய் காய்ச்சல் குது வந்துருச்சு. எம்மா சொல்கிறான் மகனே அப்படின்னாங்க அந்த அம்மா. ஒன்றும் இல்லைம்மா, எப்படியாவது எனக்கு ரஸ்க் வாங்கி கொடுத்துருமா. ஆமாடா, உனக்கு காய்ச்சலாக இருக்குது, நான் உனக்கு ரஸ்க் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு அந்த அம்மா எப்படியாவது கடனை உடனே வாங்கி
ரஸ்கை வாங்கி கொடுத்து இப்போ சாப்பிட்டா அவனுக்கு எப்படி இருக்கும்? கசக்கும். நினைச்ச நினைச்சிக்க முடியாது. இந்த நேரத்தில் அதை கொடுக்கக்கூடாது. எதை கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுக்கணும். அதைத்தான் சிவபெருமான் செய்கிறாரு, வேற ஒன்றும் கிடையாது. சாமி செய்யக்கூடிய செயல் என்னன்னா, இந்த நேரத்தில் பேரின்பத்தை இதை கொடுத்தா இது நுகரக்கூடிய தன்மை இதுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு இது பக்குவப்படணும். சிவபெருமானுடைய பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அது வந்து பிளம்பு, ஜோதி பிளம்பு சாமி. அதை நம்ம டேரக்டாக போய் நுகர முடியுமா? இப்போ பாபநாசம் கரண்டை கொண்டு போய் டியூப் லைட்டில் சொல்லணும், என்ன ஆயிரும்? டியூப் லைட் வெடிச்சிடும். இது தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்க? டிரான்ஸ்ஃபார்மில் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டை வாங்கி 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 கடைசி இந்த ஒரு சின்ன இதில் தான் என்ன செய்கிறாங்க? இந்த டியூப் லைட்டை இப்போ நம்ம அந்த டியூப் லைட் மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டை வாங்கி இப்போ இதெல்லாம் யார் செய்கிறாங்கன்னா, நமக்கு அருள் சக்தியாக விளங்கக்கூடிய உமையம்மை தான் சிவபெருமானிடமிருந்து சக்தியை வாங்கி அருளை வாங்கி நமக்கு ஊட்டுகின்றார்கள். அதனால தான் சிவகாமின்னு பேர். நடராஜர் பக்கத்தில் யார் இருக்கா? என்ன செய்கிறாங்க அந்த அம்மா? என்ன செய்கிறாங்க? சும்மா பக்கத்தில் பாவம் அவன் வேலையே இல்லை போலுங்க, அம்மா பக்கத்தில் நிற்காங்கன்னு நினைக்காதீங்க. அந்த அம்மாவுக்கு என்ன வேலை? அந்த சிவத்தை உயிர்களுக்கு காண்பிப்பவரை யார்? சிவகாமி. அருளை வாங்கி கொடுக்கும் யார்? அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நடராஜ பெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்தி சிவகாமி அம்பாள் இப்படி பார்க்கவும் இருக்கக்கூடாது, இப்படி பார்க்கவும் இருக்கக்கூடாது, இப்படி திரும்பின மாதிரி இருக்கும். அப்படி தான் படமே வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே திருப்பி தான் வச்சுருப்போம். நம்ம கோயில் இப்படி இப்படி திருப்பி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் லேசாக திரும்பின மாதிரி இருக்கும். சாமியிடமிருந்து அந்த அருளை வாங்கி உயிர்களுக்கு ஊட்டுவது போல இருக்கும். அப்படி தான் திரும்பி இருக்கணும். சிவகாமி அம்பாள் வந்து சாமி எவ்வளோ பெரிய கருணையாளர். எல்லாம் தரும் கான், எல்லாத்தையும் தருவதுக்கு தயாராக இருக்காரு. ஆனால் அதுக்குரிய அதை அனுபவிக்கிறக்கூடிய தகுதி நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கு. சிவபெருமான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. இப்போயே நினச்சாலும் கூட கொடுத்துருவாரு. அதுக்கு தகுதி வேணும்ல. தகுதி இல்லாமல் எப்படி நம்ம அதை அடைய முடியும்? சொல்லுங்க. அந்த நோய் நீங்கினா தானே பாயசத்தை கொடுத்தா அதை நல்லா சாப்பிடுவோம். யோசிச்சு பாருங்க. இப்போ காய்ச்சல் இருக்குது, காய்ச்சல் வருது, உடனே நீங்கள் அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களால் நினச்சி இட்லியை கூட சாப்பிட முடியாது. இட்லியை சாப்பிட்டா கூட என்ன ஆகும்? உங்களுக்கு கசக்கும். அதைத்தான் சாமி என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயை பாசமெனும் தாள் உருவி அப்படின்னாரு. எப்படி உருவுறாரு? பைய மெதுவாக தான் உருவுறாரு. உடனே எல்லாம் பாசத்தெல்லாம் விட்டு நம்ம நினைச்சிக்க முடியாது. பாசமெனும் தாள். அதுக்கு என்ன செய்யறாரு சாமி? கடைசி ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தி என பாசம் உருவ தன் நிழலாம் பதிவிதி என்னும் அஞ்செடுத்து அப்படின்னு சிவஞான போது சூத்திரம் அப்படி சொல்லு. இப்போ இந்த என்ன கண்ணு? இது ஊனக்கண்ணு. இதை கொண்டு பார்த்தா இறைவன்லாம் தெரிய மாட்டார். இதுக்கு என்ன கண்ணு வேணும்? இறைவன் பார்த்து கொடுக்குற ஞானக்கண் வேணும். அப்படிதான் சூரபத்மன் பார்த்தாரு. ஊனக்கண் கொண்டு பார்த்தாரு, முருகபெருமான் காட்சி அளிக்கல. ஞானக்கண்ணை அவருக்கு ஒரு நொடி கொடுத்தாரு. கொடுத்து பாருப்பா அப்படின்னு சொல்லி தன்னை காட்டினார். விஸ்வரூப தரிசனம் கொண்டு காமிச்சார். ஒரு செகண்ட் பார்த்தவர் அவர் ஆண்ட 1008 அண்டங்களும் முருகப்பெருமானுடைய நெகக்கண்ணில் இருந்துதான். அப்படி அண்ணாந்து பார்த்தா முருகப்பெருமானை, ஆகா நம்ம ஆண்ட 1008 அண்டங்களும் இப்படி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போ மொத்த உருவத்தையும் எடுத்தா எத்தனை உலகங்கள் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. நெகக்கண்ணில் மட்டும் 1008 அண்டங்கள்னா உடம்புல எத்தனை அண்டங்கள் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. கோடானு கோடி அண்டங்கள், எண்ண முடியாத அளவுக்கு அண்டங்கள் இருக்கு. எல்லாம் சர்வமும் சிவ, எல்லாம் சிவமயம். இதான் முக்கியம். இப்படி சாமி ஒவ்வொரு நிலையிலையும் இந்த உயிர்களுக்கு எல்லாம் தரும்கான் பெருந்துறையும் பெரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே. மருந்துருவா நம்ம மனத்தில் வந்து எப்பயுமே நீங்காமல் இருந்து அருள் செய்வதற்கு சாமி தயாராக இருக்கார். அதுக்கு தயாராகிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதை செய்யணும். செய்ய வேண்டியதை செய்யணும். நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நல்ல சொற்பொழி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, திருமுறைகள் பாட ஆரம்பிச்சிட்டீங்க. நேரத்தில் 70 பதியம் பாடியிருக்கீங்க. நேற்று எத்தனை பதியம் பாடியிருக்கீங்க? 1 மணிக்குள்ளே 70 பதியம் பாடியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு காலம் நமக்கு கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. முதல்ல திணறிக்கிட்டு இருந்தோம் அந்த ராகத்தை எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் சர்வசாதாரணமாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, சாமியோட பெருங்கருணையினால ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி பன்னீர் திருமுறை நம்ம கம்ப்ளீட் எப்படியாவது பண்ணிடணும். சாமியோடைய திருவருளால், நம்மளாலலாம் முடியாது, திருவருள் இருந்தால் முடியும். அதுக்கு இந்த மாதிரி அடியார் கூட்டம் இருந்தால் தான் முடியும். நீங்கள் தனியாக வீட்டில் உட்காந்து பாட்டி பாருங்களேன். அப்படி ஒரு ஆள் சொன்னார், நீங்கள் என்னங்க பெரிய மாதம் ஆயிடுச்சுன்னா கூட்டமாக உட்காந்துக்கிறீங்க, பாடுறீங்க, வைக்கிறீங்க, எனக்கு என்னமோ பிடிக்கலப்பா அப்படின்னாரு ஒருத்தர். யாரும் சொல்ல மாட்டேன். உன்ன இது சாப்பாடு வேற சொல்லிக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார்.
அடியஞ்சனே சரி ஒரு கட்டு சார், நீங்கள் வேணால் பாடி பார்த்தீங்களா அப்படின்னு. நான் பாடி பார்க்க பாருங்க, நான் ஒரு நாளுக்குள்ளே 12 திருமுறை முடிச்சிருந்தேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. நீங்கள் 12 திருமுறை ஒரு நாள் கூட படிக்க வேண்டாம், நீங்கள் ஒரு நாள் முழுக்க நீங்கள் ஒரு திருமுறை பாடினா போதும் எனக்கு அப்படின்னு போய் ஒரு நாளுக்குள்ளே பாடி பார்த்துருக்காரு. கொஞ்சம் ஒரு பதியம் தான் பாடினாராம், வேலை வந்துருச்சா ஓடிட்டாராம், 2வது பதியம் படிச்சாராம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சிவா நான் உங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் சிவா அப்படின்னாரு. என்ன சொல்றேன், என்னால வீட்டில் உட்காந்து பாடவே முடியாது சிவா அப்படின்னாரு. இனிமேல் அப்படி சொல்லவே மாட்டேன் சிவா அப்படின்னாரு. அதனால நம்மளால நினைச்சா என்ன செய்ய முடியாது, அடியாரோடு இணங்கினால்தான் எல்லா பதியமும். அடியன் கூட என்ன செஞ்சேன், ஆரம்பத்தில் முற்றோதில் அடியாரோடு இருக்கும்போது நாங்கள் நல்லா பாடினோம். அடின்னு ஒரு நாள் திருச்செந்தூர் போயிருந்தேன். திருச்செந்தூர் போய் எங்கள் அடியாரெல்லாம் இங்கே பாடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம திருச்செந்தூர் வந்துட்டோம், நம்ம என்ன செஞ்சிருவோம், தனியாக உட்காந்து இத்தனை மணிக்குள்ளே பாடிடுவோம், எத்தனை மணிக்கு உட்காடுறாங்களோ நம்ம பாடிடுவோம்னு நினச்சி உட்காந்து அங்கே பாட உட்காந்தா வீட்டில் எல்லாரும் என்ன தம்பி படுத்திக்கிட்டு இருக்கீங்களா, வாங்க கோயிலுக்கு வாங்க. சரி கோயிலில் அந்த வரிசையில் நிற்கலாம் படிக்கணும் பாடணும்னா பேசிக்கிட்டே இருக்காங்க, பாட முடியல. இப்படி கடைசி வரைக்கும் சாயங்காலம் வரை பொழுது ஆகி போச்சு. கடைசி அந்த சிவபுராணம் மட்டும்தான் பாடியிருக்கேன், அதுக்கப்புறம் பாடவே முடியல. தனியெல்லாம் நினச்சா என்ன செய்ய முடியாது. அதனால் அடியாரோடு இருந்தால் தான் நாம் கண்டிப்பாக அதை பாடி முடிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம். தனியாக நீங்கள் எப்போ பாடணும்னா, நீங்கள் திரும்ப பூஜையில் உட்காந்து பாடுறீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நல்லா உருகி உருகி பாடுங்க சாமிக்கு முன்னாடி, சரிங்களா. அதை நல்லா பயன்படுத்திக்கணும். பூஜை நேரத்தில் நல்லா சாமியோடு நீ வேறு எனாது இருக்க நான் வேறு எனாது இருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற நீடா சடாதத்தின் நீரே பராபரத்தை நீகான் எனாவனை சொல் அருள்வாயே என்று அருணைநாத பெருமான் கூறுவதற்கு இணங்க சாமிகிட்ட அப்படி நேராக உட்காந்து பேசுங்க. சாமிகிட்ட சிவபெருமான்கிட்ட எப்படி பேசணும், திருமுறை மூலியமாக பேசணும் சாமிகிட்ட, புரியுதா. அதை அப்படி பேசுனா சிவபெருமான் கேட்பாரு, அப்படியாப்பா தோற்றுரை சிவன் பாடுறியா கண்ணா அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணுவார், சந்தோஷப்படு. பாடுவீங்களா, நீ பாடுவீங்களா திருமணம், வெரி குட், நல்ல பிள்ளை, பாட வச்சுருங்க. என்ன சார் சரி பாடுறீங்களா, வெரி குட். பூஜையில் வந்து பாடுறீங்களா, பாடுவாங்க. சரி அவங்களும் பாடுறாங்க. அவங்க 1.5 மணி நேரத்தில் பூஜை பண்ணுறாங்களா, அனுஷ்டானம் தான் வாங்கியிருக்காங்க. அனுஷ்டானமே 1.5 மணி நேரம் ஆகுதான் முடிக்கிறதுக்கு. நீங்கள் என்ன சொல்ல பெரிய 1/2 மணி நேரம், நாங்கள் 1.5 மணி நேரம் எதிர்க்கிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க. சிறப்பாக பண்ணுறாங்க. இல்லை திருமுறை பாட செய்ய எல்லாமே 1.5 மணி நேரம். அடியில் அன்னைக்கு கொலக்கட்டை வாங்க போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு. சார் எதுனாலும் பெற பேசுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு பூஜை நல்லா ஒன்றி பண்ணுறாங்க, சிறப்பு. பார்த்தீங்களா ஒரு நெறிக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ அனுஷ்டானம் எடுத்ததும் அவங்க ஒரு நெறிக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெறி வந்துருதா, அதுக்கு தான் இந்த மாதிரி டீச்சர்லாம் வாங்கணும். குருமாசுவாக்கு முன்னாடிலாம் போனேன்னா இந்திய தொலைக்காட்சிகள் முதன்மையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எப்போ போனாலும் திருவாசை உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க, இல்லைன்னா பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு குருமாசம் என்ன சார் முன்னாடி ஏன் இருக்கா அவங்களுக்கு, முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் எவ்வளோ மாற்றம் பார்த்தீங்களா. இப்போ கூட உட்காந்து 3வது தடவை 4வது தடவை எழுதிட்டு இருக்கீங்களா சார், 3வது தடவை இப்போ எழுதிட்டு இருக்காங்க திருவாசகத்தை பாருங்க. அப்படி நிலை மாறுதா. அது இதெல்லாம் யாரோட வந்ததுன்னா அடியார்களோடு இணங்கினால்தான் வரும், இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பு. சரி அதில் நல்ல அடியார்களோடு, அது நல்ல நல்ல அடியார்கள் நம்ம கிட்ட இருக்க அடியார்கள்லாம் நல்ல நல்ல அடியார். அதனால் இவங்களை வந்து நம்ம சார்ந்தே எப்பயுமே இருக்கணும். சரி ஒளிபொருந்திய அக்னி காரியமாகிய நாள்தோறும் செய்து வந்து பின்பு அதனை இழந்தவனும். அக்னி காரியம் இந்த நிர்வாண தீட்சை எடுத்தவங்க என்ன செய்வாங்க, அந்த அக்னி காரியம் பண்ணுவாங்க. அந்த அக்னி காரியத்தில் அந்த வினைகளை எல்லாம் சுட்டி எரிப்பது போல் அந்த பாவனையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த இது செய்யாமல் இழந்தவர்களும் கூட மகாபாதகர்களுக்கு ஆளாவார்கள். நிர்வாண தீட்சை அதாவது சமயம் விஷேடம் நிர்வாணத்தில் வந்து அக்னி காரியம் பண்ணுவாங்க. இப்போ இதுலேயுமே உண்டு அக்னி காரியம், சிவபூஜையிலையுமே உண்டு. ஆனால் இதுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காம நிர்வாண தீட்சையில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிர்வாண தீட்சையில் அந்த அக்னி காரியம் பண்ணி வேள்வி வளர்த்து செஞ்சு சிவபூஜை பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான இது. அது இந்த நம்ம கூனம்பட்டி அதனால அந்த மாதிரி பண்ணுவாங்க. வேள்வி செஞ்சு அதில் இருக்க அந்த கலசம்லாம் எடுத்து சாமிக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான. அப்படி எடுத்து அதை விட்டவர்களும் ஒருவன் சொல்லாத வார்த்தையை சொன்னான் என்று சபையில வந்து நடுங்க சொல்பவனும். ஏற்க சொல்லிட்டோமா, பசுக்கள் இருக்கும் இது சொல்லிட்டோம். இப்போ குதிரைக்கு வந்தோம். குதிரையில கொண்டு போய் விட்டவன் என்ன செய்வாங்க, இந்திரனாக. அப்படி இந்திரன் கூட என்ன செய்கிறான், மகாபாதகத்துக்கு ஆளாகிறான். அவன் கூட பிரம்மகத்தி தோஷம் அவனுக்கு கூட உண்டு. அப்போ பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இப்போ அடுத்த ஒரு பொருளை அபகரித்து கொண்டு போய் அவன் விட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன தான் வரும். அது இந்திரனாக இருந்தாலும் சரி பிரம்மாவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் அந்த தண்டனை
கண்டிப்பாக உண்டு. யாருக்கு கிடையாது? சிவபெருமான் ஒருத்தருக்கு தான். பாவம் இல்லாதவன் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். அவருக்கு தான் எதுவுமே முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. இது எல்லாமாக உள்ளவர் சிவபெருமான் ஒருவரே. புரிஞ்சுச்சா? எல்லாம் கடந்தவர் யாரு? சாமி. எல்லாவற்றையும் கடந்தவர். எல்லாவற்றையும் கடந்தும் நமக்கு உள்ளும் இருப்பவர் கடவுள்னு பேர். நமக்குள்ள இருக்காரா இல்லையா? எல்லா உயிருக்குள்ள இருக்காரா இல்லையா? எல்லா உலகத்தையும் கடந்து இருக்காரா இல்லையா? அதனால கடந்தும் கலந்தும் இருக்கின்ற காலத்தினால் கடவுள் என்று பெயர். அது சிவபெருமான் தான் கடவுளாங்க? ஆமா, சிவபெருமான் ஒருவர் தான் கடவுள். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் எல்லா நாட்டுக்கும் இறைவன். நம்ம தென்னாடாகிய தமிழ்நாட்டுக்கு கடவுளுக்கு பேரு சிவன். இப்போ நீங்கள் மெக்காவில் போய் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் தான் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? நீங்கள் யூடியூப்பில் அடிச்சு பாருங்க, மெக்கான்னு அடிச்சு பாருங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை அவங்க எல்லாம் கட்டி பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. முஸ்லீம்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அதில் ஒருத்தர் 1 மணி நேரம் பேசுகிறாரு சிவபெருமானை பற்றி முஸ்லீமில். நாங்கள் எல்லா நூலையும் எடுத்து பார்த்தோம். அதில் இந்த நூலில் மட்டும் என்ன சொல்லியிருந்ததுன்னா, தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டு, எல்லா நாட்டுக்கும் இறைவன், தென்னாட்டுக்கு சிவன், வைரா சிவலிங்கத்தை அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முஸ்லீம் சொல்கிறாரு. அவர் அப்படி பேசுகிறாரு. பார்த்துக்கோங்க, இப்போ எவ்வளோ சிறப்பு பாருங்கள். நம்ம சமயத்துக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். அதில் சிவலிங்க வழிபாடு மிக உயர்ந்த வழிபாடு. சிவலிங்க வழிபாடு. அதனால தான் இப்போ சிவபெருமானுடைய மாகேஸ்வர மூர்த்தம்லாம் இருக்குல்ல. இப்போ காலசம்காரமூர்த்தி, காமசம்காரமூர்த்தி, கல்யாண சுந்தரமூர்த்தி, திரிவாதமூர்த்தி, ஏகவாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, நடராஜமூர்த்தி, அரியத்தர், சங்கர நாராயணர், இப்படிலாம் 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் இருந்தாலும் கூட சிவபூஜைன்னு எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, எனக்கு தட்சிணாமூர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போய் தட்சிணாமூர்த்தி வாங்க முடியாது. நடராஜர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நடராஜரை வாங்க முடியாது. எது தான் கொடுப்பாங்க? சிவலிங்கம் தான் கொடுப்பாங்க. சிவபூஜை பண்ணணும்னா என்ன கொடுப்பாங்க? ஏன்னா சிவலிங்கத்துக்குள்ள 25 மாகேஸ்வர மூர்த்தங்களும் அடைகிறோம். ஆகையினாலே நம்ம என்ன செய்யணும்? சிவலிங்க வழிபாடு தான் செய்யணும். சிவலிங்க வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு. இந்த 6 காலம் இருக்கு பாருங்க. நடராஜர் வழிபாடு வந்து இந்த 6 காலம் மார்கழி திருவாதிரையிலேருந்து ஆரம்பித்து வருஷத்தில் 6 காலம், 1 விட்டு 1 மாதம் வரும். மார்கழிக்கு அடுத்து தை வராது, மாசியில் வரும், மாசி உத்தரத்தில் வரும். அப்புறம் பங்குனி வராது, சித்திரையில் வரும். அதுலேயும் அந்த 6 காலத்துலையும் பார்த்தீங்கன்னா, முதல் காலத்தில் விநாயகர் பெருமானும் அவருடைய மனைவி வல்லவையும் வழிபாடு பண்ணுவாங்க. யாரை? நடராஜ பெருமான். முதல் காலம் யார்? விநாயகர் பெருமானும் வல்லவையும். 2ஆம் காலம் பிரம்மாவும் சரஸ்வதியும். 3ஆம் காலம் விஷ்ணுவும் லட்சுமியும். 4ஆம் காலம் ருத்ரனும் பார்வதியும். 5ஆம் காலம் மகேஸ்வரனும் மகேஸ்வரியும். 6வது காலம் சதாசிவமூர்த்தியும் மனோன்மணியும். இப்படி 6 காலமும் அவங்க நடராஜ மூர்த்தத்தை வழிபாடு செய்வார்கள். அந்த நேரத்தில் நடராஜ மூர்த்தத்தில் சுத்த சிவமே வந்து உறைந்து இருப்பார். புரியுதா? மற்ற நேரத்தில் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் இருப்பார். மற்ற நேரத்தில் அந்த மூர்த்தத்தில் யார் இருப்பா? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். இந்த புலித்தோடு நினைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? அவர் அதில் இருக்கு. அந்த 6 காலத்தில் மட்டும் சுத்த சிவம் அதில் வந்து உரைய ஆரம்பிச்சிருவார். சரி, தன் மனைவியானவள் பிறர் முகம் பார்க்கும் குற்றத்தை கண்டும் அவனை தள்ளி வையாமல் கூடுகின்றவனும். தன் மனைவியை பிறர் வந்து தவறான நோக்கத்தில் பார்த்தா அவனை தள்ளி வைக்காமல் இருக்கவங்க கூட குற்றம் அப்படிங்குது நூல். புரியுதா உங்களுக்கு? அதை தன் மனைவி வந்து மற்றவங்களை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட குற்றம்னு சொல்லுது. அதை வந்து கண்டிக்காமல் இருந்தாலும் அந்த கணவன் மேலேயும் குற்றம்னு சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி குருவின் மனைவியோடு கூடுகினவர்கள். இது வந்து இதுக்கு ஒன்று ஒரு சொல்லி ஆகணும். பிருகுமாமுனிவர்கிட்ட சாபத்தினால தான் திருமாலுக்கு எத்தனை பிறவி? 10 இழி பிறவிக்கு வந்தது. பிருகுமாமுனியுடைய மனைவியை போய் திருமால் என்ன பண்ணாரு? அவர் மாதிரியே உருவம் கொண்டு போய் அந்த மனைவியை போய் புணர்ந்த காலத்தினால் பிருகுமாமுனி சாபம் விட்டார். யாருக்கு? திருமாலுக்கு. திருமாலுக்கு சாபம் விட்டதும் 10 பிறவியுமே என்ன பிறவி வந்ததான்? இழி பிறவி. அதுக்கப்புறம் சிவபெருமானை போய் அவர் தஞ்சம் அடைஞ்சு, சாமி பெருமானே நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அது வந்து இயல்பு, உயிர்களுடைய இயல்பு என்னன்னா தவறு செய்வது. உடனே அவர் போய் தஞ்சம் அடைந்ததும் சாமி என்ன பண்ணாரு? அந்த பிருகுமாமுனிவர்கிட்ட சாபமும் பழிக்கணும். ஏன்னா அவரும் தவம் செஞ்சிருக்காரு. அது மாதிரி சிவபெருமானும் வரம் கொடுக்கணும். இப்போ சிவபெருமானை தஞ்சை அடைஞ்சு வச்சுட்டாரு. அப்போ 2க்குமே சிவபெருமான் அருள் பண்ணணும். ஆகையினால பிருகுமாமுனிவர்கிட்ட சாபத்துக்கு 5 பிறவி இழி பிறவியும், சிவபெருமான் வரம் கொடுத்ததுனால 5 பிறவி உத்தம பிறவியும் கிடைக்கும். அந்த 5 பிறவி உத்தம பிறவி தான் ராமன், பலராமன், அது மாதிரி இது விஷ்ணு போன்ற 5 உத்தம அவதாரம் அவருக்கு கிடைச்சது. யாருக்கு? திருமாலுக்கு. புரிஞ்சுச்சா? இழி பிறவி 5 பிறவி என்னன்னா வராக வடிவம், மீன் வடிவம் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் வந்து
அது மாதிரி இந்த நரசிம்ம வடிவம் இதெல்லாம் இழிப்பிறவின் பேர். இது எதனாலன்னா அந்த பெருமாமுனிவருடைய மனைவி புணர்ந்த காரணத்தினால் அவருக்கு ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக வந்த பிறப்பு. அதனால குருவினுடைய மனைவி என்ன செய்யக்கூடாது, தீண்டக்கூடாது. அது வந்து பெரிய பிரம்மகத்தி தோஷத்திற்கு ஆளாவார்கள், மகாபாதகத்திற்கு ஆளாவார்கள். அதனால தான் திருமாலுக்கு அந்த மாதிரி பிறவி அவருக்கு கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப துல்லியமான பாவமா, பாவத்திலே இது ரொம்ப துல்லியமான பாவமா, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்ததுமே சில பேர் என்ன செஞ்சுறாங்க, தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்களா. இதெல்லாம் இது பாவம் எப்படிங்க ஆகும், நான் இங்கே இருக்கேன் அவங்க அங்கே இருக்காங்க, நான் மனசுக்குள்ளே தானே நினச்சேன் அவங்க வெளியில தானே இருக்காங்க அப்படின்னு நினச்சா நம்ம சைவம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மாதிரி நினைப்போடு பார்த்தாலே குற்றம். புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி நினைப்போடு பார்த்தால், இப்போ எனக்கு பிடிக்காதவர் வெளியே நிற்கிறாரு, எனக்கு பிடிக்கிறவர் எனக்கு பிடிக்காத வெளியே நிற்கிறான்னு சொல்லி நான் எனக்கு அட்டி வெளுக்கணும் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, பாவம் ஆகாதா? நான் மனசுக்குள்ளே தானே நினச்சேன் அவர் வெளியில் தானே இருக்காரு அப்படின்னா பாவம் ஆகும். புரியுது அவங்களுக்கு? மனதால் நினைத்தாலும், வாக்கினால் திட்டினாலும், காயத்தினால் அடித்தாலும் பாவம். நம்ம மூணுலையுமே வினையை சேரும். மனம் வாக்கு காயம் ஆணிடத்தைந்தும் அரண்படிக்காக ஒன்றோ வானிடத்த வரும் மண்மேல் வந்து அரண்தனை அச்சிப்பர் ஊனிடத்து உழலும் ஊமர் இதை ஒன்றும் புணரார் அந்தோ என்பது சிவஞான சித்தியார் இந்த நூல் நமக்கு சொல்லி. அப்போ என்ன செய்யணும், மனத்தையும் வாக்கையும் காயத்தையும் இறைவனுக்காக பயன்படுத்தணும். மனத்தால இறைவனை நினைக்கணும், வாக்கால் அவருடைய நாமத்தை சொல்லணும், திருமுறைகள் பாடணும், நாமும் ஜெபிக்கணும். காயத்தினால என்ன செய்யணும், இறைவனுக்கு பணி செய்யணும், உழவார பணி செய்யணும். அப்போ மனம் வாக்கு காயம் என்ன சொன்னாரு, மானுட பிறவி, மற்ற பிறவி கூட சொல்லலை, மனித பிறவிக்கு தான் சொன்னாரு. இப்போ விலங்கு கூட சொல்லலை, மானுட பிறவி தானும் வகுத்தது, வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அரிதுங்கிறாரு வள்ளுவர். எதுக்காக சிவபெருமான் இதெல்லாம் வகுத்து வைத்திருக்கின்றார் என்றால், மனம் வாக்கு காயம் ஆணிடத்து ஐந்தும் அரண்படிக்காக வன்றோம். இறைவனுடைய பணிக்காக தான் இந்த மனம் வாக்கு காயம் சிவபெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சுக்கம் இருக்கா சார் இதில்? இது என்ன தண்ணியா? தண்ணியா? சரி சுக்கம் இருக்கா? முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சா? சரி. அப்ப ஆணிடத்தைந்தும் அரண்மணிக்காக வென்றோம். மனம் வாக்கு காயம் ஆணிடத்தைந்தும் அரண்மணிக்காக வென்றோம். யாருக்காக? சிவபெருமானுடைய பணிக்காக அதை ஆளாக்கணும். மனதால் இறைவன் நினைக்கணும், வாக்கால் நாமத்தை சொல்லணும், திருமுறைகள் பாடணும், காயமாகிய உடம்பாக இறைவனுக்கு பணி செய்யும். அரண்மணிக்காக வென்றோம். வானிடத்தை ஒரு மண்மேல் வந்து அரண்தனை அச்சிப்பர். தேவர்களாம் வந்து சிவபெருமான் வந்து இங்கே பூசிக்கிறதுக்கு அங்கேருந்து வந்திருக்காங்க. நாம் இங்கேருந்து பணி செய்யலைன்னா, வழிபாடு செய்யலை அப்படின்னா நாம் கீழான பிறவிக்கு நாம் ஆளாகும். இதை ஊனிடத்து உழலும் ஊமர் இதை ஒன்றும் உணரார் அந்தோ. இதை புரிஞ்சுக்கிறாதவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்கின்றது. புரிஞ்சிருச்சா? அப்போ என்ன செய்யக்கூடாது, மனசாலையும் வாக்காலையும் தவறு செய்யக்கூடாது. அதுக்கு பதில் என்ன செய்யணும், இறைவனுடைய பணிக்காக அதை ஆளாக்க வேண்டும். மனதால் இறைவனை நினைக்க வேண்டும். சும்மாலாம் நீங்கள் முதல்ல நீங்கள் கண்ணை மூடுனா கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, நினைக்கவே முடியாது. நானும் எவ்வளவோ கண்ணை மூடி மூடி தான் பார்க்குறேன், என்னால் நினைக்கவே நினைக்கிறார். நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது. அரைநாள் பெருமான் சொல்கிறாரு, என்னால் அரை நிமிஷம் கூட நினைக்க முடியலங்கிறாரு. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத. நீங்கள் கண்ணை மூடினா என்னென்ன சிந்தனையோ வரும். அதனால் நீங்கள் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு சிவபெருமான் படத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய, செவம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமியோட படத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு மூடி, சிலர் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துக்கிட்டு கூட திடீர்னு எங்கேயோ சிந்தனை போயிடும். பார்த்தீங்கன்னா சிவா சொல்லியிருக்காரு, சொற்பொழிவில் சொன்னார், சிவபெருமான் படத்தை நேரில் பார்த்து வச்சுக்கிட்டு சிலர் பார்த்துட்டு கூட எங்கேயோ சிந்தனை அப்படிலாம் இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டே இருக்கேன். அது ஆச்சரியமா இருக்கு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அது கை அப்படி நின்றுச்சு. நானும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னமும் 108 முடியல அப்படி பார்த்துட்டு அப்படி வச்சுட்டு ஏதோ சிந்தனையில் அப்படியே நிக்க அப்படி இருக்கக்கூடாது. முடிஞ்சிச்சுன்னா எதிர்த்து வேண்டியதுன்னா அவங்க ஏதோ சிந்தனையில் உட்காந்துட்டு பழசு போய் எல்லாத்தையோ சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளோ தெரியுது. மனம் வந்து எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ட்ரைனிங் எடுக்கணும். மனசை இழுத்து கொண்டு வந்து சாமிகிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டணும். மனத்தை யார்கிட்ட கொண்டு வரணும்?
சரி, இங்கனம் மாபாதர்களுக்கு துல்லியமாக இருக்கும் குற்றத்தை பற்றி சொன்னோம். அடுத்து பிராமணருக்கு என்று நியமிக்க வைத்த பொருளை அவரை அவமதித்து எடுத்து கொண்டவனும், பிராமணருக்குன்னு வச்சிருக்கிற அந்த பொருளெல்லாம் அவமதிப்பு செஞ்சு அதை பறித்து கொண்டவர்களும், வேத ஆகமங்களின் வழியற்ற குறைச்சல் இல்லாமல் என்ற இனிமையான நல்லவர்கள் திரவியத்தை வைத்து அபகரித்த நிலையில்லாதவனும், மற்றவருடைய பொருளை அபகரிக்கின்றவர்களும், பிறராலே அவர்களுடைய திரவியத்தை இடையூறு விளைவிப்போனும், மற்றவர்களுடைய இதுக்கு இடையூறு விளைவிப்பது எப்படின்னா, ஒருத்தர் வழிபாடு செய்யும்போது இடையூறு பண்ணுவது, ஒருத்தங்க ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போது போய் இடையில போய் அதை தடுத்து நிறுத்துவது. சில பார்த்தீங்கன்னா, நாங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இது திருவண்ணாமலைக்கு போவோம், மேலே இங்கே இருக்குல்ல நம்ம ஊரில் இருக்கு, நான் நினச்சியும் நிறைய துட்டு மாற்றி வச்சுக்கிட்டு வரிசை அப்படியே வெளியில் உட்காந்துருப்பாங்கள்ல, அப்படி ஒரு தாளுக்கா ஒரு ரூபாயா அப்படியே போட்டுகிட்டே போவோம். நான் அடியில் போட்டுகிட்டே போனேன், பக்கத்தில் வந்துடுறேன், சும்மா சரவணா இங்கே பாரு அப்படின்னாரு. அப்படி கைகள் நல்லா தானே இருக்கு, இவருக்கு போய் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் நூல் படித்ததுக்கப்புறம் தான் சொல்லுது அது குற்றம் அப்படின்னு சொல்லுது நூல். இது அவங்களுக்கு ஒருத்தர் தர்மம் செய்கிறத போய் நாம் என்ன செய்யக்கூடாது, இயல்வது கரவேல் இயன்றதை பிறருக்கு கொடுக்கணும். உங்களால் இருக்கிறத கொடுத்தா போகும், இல்லாததெல்லாம் நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் கடை வாங்கிலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுக்குற கூழோ கஞ்சியை கூட பிறகு கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. ஈவது விளக்கேன்னு அடுத்த வரி சொன்னார். இயல்வது கரவேல், ஈவது கொடுக்கறத போய் என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. தடுத்த பெரிய குற்றம். அதுக்கு சும்மாவாக இருந்துட்டு போயிடலாம். இது அவங்களுக்கு கைகள்லாம் நல்லா தானே இருக்கு, இவங்களுக்கு போய் நல்லா போட்டாப்பா அப்படின்னு நினைச்சிட்டாங்க சில பேர். அப்படிதான் சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. சரி, இயல்வது கரவேல் ஈவது விளக்கு, அதை நல்ல அரங்கு நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த ஆத்தி சூடியெல்லாம் பேசாமல் மனப்பாடம் பண்ணியிருங்க. அதன்படி நடந்தாலே நமக்கு இந்த சிவ வழிபாட்டுக்கு ஏதுவாக இருக்கும். என்ன சொன்னாங்க, அறம் செய்ய விரும்புனாங்க. விரும்பணும், அறம் செய்யன்னு கூட சொல்லலை, அறம் செய்ய விருப்பப்படணும். அப்புறம் 6 செய்யணும், கோபத்தை விடணும். யாரும் கோபப்படுறீங்களா ஐயா? சார் முன்னாடி தான் சார் ரொம்ப கோவப்பட்டேன், இப்போயும் ரொம்ப பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இருக்கேன். அதாவது கொஞ்சமாவது மாறணும். இப்போ நம்ம வழிபாட்டுக்கு வந்திருக்கோம், கொஞ்சமாவது என்ன செய்யணும், கோபத்தை குறைஞ்சி. அதான் நீங்கள் மாறிட்டீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் மாறிட்டீங்க. ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் இருந்தாலும் அதையும் மாற்றிடுங்க. 6 அது என்ன ஆகுன்னா, இப்போ கோவப்படுவது பெருசு கிடையாது. கோவப்பட்டால் அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னா அது பெரிய விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கும். 1 அண்டா பாலில் எத்தனை அண்டா பாலில்? 1 அண்டா பாலில் 1 துளி விஷத்தை கலந்தா என்ன ஆகும்? 1 துளி தான். ஏன்னா நம்ம ஒரு அண்டா நிறைய 1 துளி சேர்ந்தா என்ன ஆகும்? அத்தனையும் விஷமா. அதே போல எப்பேற்பட்ட நற்குணம் உடையவர்களும் சின்னதாக கோவப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் செஞ்ச அத்தனை நற்குணமும் போயிடும். உன்னை போய் நல்லவன் நினைச்சேன் பாத்தியா, என்ன இதாரே அடிச்சுக்கணும், அவ்வளவு நல்லது சொல்லிட்டு எல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு திடீர்னு சல்லன்னு கோவப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் போச்சு. அதான் ஒரு முனிவர் நல்ல பேர் வாங்கினவர், கொங்கண முனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல தவம் செஞ்சு திடீர்னு காக்கா எச்சம் விட்டது, கொக்கு எச்சம் விட்டது. கொக்கை இப்படி முறைச்சி பார்த்தவங்க கொக்கு எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. அவர் கோவப்பட்டதுக்கு எதுக்கெடுத்தாலும் புசுக்குன்னு கோவப்படுவார் அந்த முனிவர். ஒரு நாள் அது ஒரு இல்லத்தரசி வீட்டுக்கு யாசகம் கேட்க வந்தார். அந்த அம்மா தரும பத்தினி, கணவனை தவிர பிற எதையும் நினைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தரும பத்தினி. இவர் யாசகம் கேட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்காரு. அந்த அம்மா வீட்டில் கணவனாருக்கு செய்ய வேண்டிய பணி விடைகள்லாம் செஞ்சுட்டு பதறாம வெளியில் வந்துச்சு. வெளியே யாசகம் போட வந்துச்சு. உடனே அவர் இப்படி முடிச்சு பார்த்தாரு. அந்த கொக்கை பார்த்த மாதிரி இவன் எரிஞ்சு சாம்பலாயிரணும் அப்படியே பார்த்தாரு. கொக்கென்று நினைத்தாயோ கொக்கணவா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. உங்களுக்கு நீ அந்த கொக்கு மாதிரி நினைச்சிட்டியா? நீ நான் தரும பத்தினி, கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செஞ்சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னது பாருங்க. அவருக்கு அப்படியே அந்த பக்கமே வரல, அப்படி போயிட்டார் கொங்கணம். அதனால கோபம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கோபம் மனிதனை சீரழித்து விடுது. பாய்சன் ட்ரீ இஸ் எ பாய்சன் ஃப்ரூட். பாய்சன் ட்ரீ, நச்சு மரத்தில் என்ன வரும்? பாய்சன் ஃப்ரூட், நச்சு பழம் தான் பழகும். அதனால கோபத்தை தவிர்க்க வேண்டும். கோபத்தால் அழிஞ்ச எத்தனையோ முனிவர்கள்லாம் இருக்காங்க. கோபத்தில் அழிஞ்சவங்க, பெண்ணினால் அழிஞ்சவங்க, இப்படிலாம் நிறைய முனிவர்களும் ரிஷிகளும் இருக்காங்க.
தவசிகளை கடுகி கோவிப்பவனும் உள்ளம் பிரிதொன்று இருப்ப பிறர் மதிக்க விரதம் முதலியவற்றை செய்ய விரும்பினவனும். சிலர் பார்த்தீங்கன்னா பிறர் மதிக்கும்படி விரதத்தை கடைபிடிப்பாங்க. நான் வந்து மாசத்துல ஒரு 10 விரதம் இருக்கேங்க. கார்த்திகை விரதம் இருக்கேன், அப்புறம் சஷ்டி விரதம் இருக்கேன், சில பேர் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி விரதம் இருக்கேன், இப்படின்னு பிறர் சொல்றாங்கல்ல. பிறருக்கு காட்டும்படி என்ன செய்யக்கூடாதான், விரதத்தை இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு நூல் சொல்லுது. பிறர் சொல்லும்படி நீ விரதம் இருக்க கூட வெளியில கூட தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு தான் விரதம் இருக்கணுமா. புரியுது உங்களுக்கு? பிறர் சொல்லும்படி நம்ம என்ன செய்யக்கூடாதான், விரதங்களை இருக்கக்கூடாது. அதுவே குற்றம் சொல்லுது நூல். நான் இத்தனை விரதம் இருக்கேன், நான் 10 விரதம் இருக்கேன், நான் 15 விரதம் இருக்கேன், சொல்லக்கூட நான் வீட்டில் சாப்பிட்றதே இல்லை, விரதம் தான் அப்படிங்கிறாங்க சில பேர். அப்படி கூட சொல்லக்கூடாது. விரதங்களை உங்களுக்கு இறைவனுக்கு மட்டும்தான் தொடர்பாக இருக்கும். புரியுது அவங்களுக்கு? அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, விரதங்களால் ஆவதுங்கிறாரு. விரதங்களால் விரதம் முக்தி தந்துருமா? விரதம் இருந்தால் முக்தி தந்துருமா? விரதம் வந்து முக்தி, விரதங்கள் அதுக்கு வந்து அடிப்படை. விரதம் இருக்கணும், விரதங்களே முக்தி தந்துடாது. அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? சரீகிரி யோகம் செஞ்சுக்கிட்டே நீங்கள் என்ன செய்யணும்? விரதங்கள் இருக்கணும். விரதம் கடைபிடித்தால் நமக்கு எங்கே கொண்டு போவோம்? மோட்சத்துக்கு கொண்டு போவோம். அதை பாடல்களே சொல்றாரு, விரதங்களால் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது முக்தியை எப்படி தந்துரும் அப்படின்னு. சோமவார விரதத்தை எடுத்துக்கோங்க. சிவவிரதங்கள் எத்தனை? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிவவிரதங்கள் 8. கந்தபுராணம் நமக்கு சொல்லுது சிவவிரதங்கள் 8. அதில் தலையாய விரதம் என்ன விரதம்? சோமவார விரதம். சோமவார விரதம் இருந்தால் என்ன தனிச்சிறப்பு? பிறவி இல்லாமல் ஆகுது. பிறவியை நீக்குவது சோமவார விரதம். அதனால தான் அடின்னு என்னைக்கு இந்த நூலை படிக்க ஆரம்பிச்சனோ அதுலேருந்து சோமவார விரதத்தை கடைபிடிச்சாச்சு. இது அவங்களுக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சோமவார விரதம்லாம் கடைபிடிக்க சார், ரொம்ப சந்தோஷம், ஒரு வேளை தான் பரவாயில்லையா? பரவாயில்ல, முதல்ல அப்படி ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் 2 வேளை விட்டுட்டு 1 வேளை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொன்னேன். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கடைபிடிக்கிறேன் சார், 1 வேளை தான் சாப்பிட்றேன், ஆனால் திடீர்னு காலையில் கொஞ்சம் பசிச்சு நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்க. கேட்குற நல்ல கேள்வி தான். கேள்வி வந்து நல்ல கேள்வி. எப்படி கேள்வி? சூப்பர் கேள்வி. அப்படின்னு என்ன சொன்னேன், உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் பட்டி இருக்க வேண்டாம். பட்டி இருக்கிறது விரதம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பசிச்சதுன்னா பாலும் பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் விரத காலங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவனை நினைப்பது, தீயனவற்றை விலக்கி நல்லனவற்றை செய்யணும். அதுதான் விரதம். அந்த விரத காலங்களில் நீங்கள் என்ன செய்யணும்? நல்லது நிறைய புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், திருமுறைகள் பாடணும், சிவருமனை பற்றி பேசணும், சிவசிந்தனையோட இருக்கணும். இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். தீயதை செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் விரத காலத்தில் என்ன செய்யக்கூடாது? தீயனவற்றை செய்யக்கூடாது, நல்லதாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் விரதத்தினுடைய பயன். சிலர் பார்த்தீங்கன்னா விரதங்கள் பேர் அப்பாட காலையில் சாப்பிடல, மதியம் சாப்பிடல, நைட்டு சாப்பிடல, இருக்கிற எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு விரதம் இருந்தால் ஏதாவது புண்ணியம் இருக்கா? கிடையாது. சொல்லிக்க வேண்டியதான் விரதம்னு, ஆனால் பயன் கிடையாது. பயன் வேணும் அப்படின்னா நம்ம நூல்களில் சொன்னபடி நடக்கணும். அதனால் பிறர் பார்க்கும்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? விரதங்களை இடையூறுகள் பிறர் மதிக்க விரதம் முதலியவற்றை செய்ய விருப்பினோம் அப்படியும் என்ன செய்யக்கூடாது? நாம விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது. நல்லவர்களை அவமதித்த பொல்லாத சன்னன் என்னும் தடைபடாத ஆசை மிகுதினாலே போக வகைகளை அனுப்பிப்பவனும். போகத்தெல்லாம் விரும்புகிறோம், உலக போகங்கள்லாம் ரொம்ப அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட என்ன ஆவாங்களாம்? மகாபாதத்துக்கு தான் ஆளாவாங்களாம். எதை பார்த்தாலும் ஆசை, எதனாலும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை உடையவர்களும் மகாபாதத்துக்கு ஆளாகக்கூடியவர்கள். நல்லவர்களை அவமதிக்கின்றவர்கள். இப்போ நல்ல உயர்வாக ஒருத்தர் இருக்கிறவங்கள போய் இல்லாத பொல்லாத அடுத்தவங்கள்ட்ட போய் சொன்னால் அது என்ன எவ்வளோ பெரிய குற்றம்? நீ இவரு கூட போய் உலகாரம் பண்ணி செய்யா, சரியா போச்சு போ அப்படின்னு என்ன செய்யக்கூடாதான், சொல்லக்கூடாது. அவங்க உயர்வை கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? தாழ்த்தி சொல்லக்கூடாது. பேசுவேன் நேற்று சொன்னாங்க, சார் உலகாரம் பண்ணி போயிட்டாங்க, நல்லபடியாக போயிட்டாங்க சார். ஏன்னா யார் செஞ்சாலும் சரி, நமக்கு வந்து கோயில் சுத்தமானோம், யார் உலகாரம் பண்ணி பண்ணாலும் சரி சரிதானா? கொஞ்ச நேரம் படித்தாங்க, சரி அதுக்கப்புறம் உலகாரம் பண்ணி போனாங்க, எங்கேயோ சிவப்பு சம்மந்தமாக நம்ம இருக்கணும். அதுதான் நமக்கு நோக்கம். நோக்கம் என்னென்னா எங்கே இருந்தாலும் சரி, கோயிலில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, ஒன்று திருமுறை பாடணும், இல்லைன்னா உலகாரம் பண்ணி செய்யணும். ஏதாவது சிவ சம்பந்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுச்சா? எங்கே இருந்தாலும் எங்கே இருக்கும், எப்படி இருக்கணும்? சிவ சம்பந்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் வாங்க, மண்ணி நல்ல வண்ணமும் வாழலாம், எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணி நல்ல அகது கழுமல வளநகர் பெண்ணி நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததுன்னா அப்படின்னு நேரத்தை பார்க்கல. இதுக்காரும் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இது அடியில் நல்ல டயத்தை பார்க்கல. இப்போதான் தச்சியில பார்த்து ஏன் நீங்கள் சொல்லியிருக்கலாம்க்கா,
இருக்கட்டுமா? எல்லாம் ஆர்வத்தோட கேட்டதுல டயத்தை பார்க்கவே இல்லை. சரி, இது வரைக்கும் பார்ப்போம். அடுத்து நம்ம 36 பாட்டு வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம தொடர்ந்து மொத்தமே 10 பாட்டு தான் பார்த்துருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, திருவள்ளுவர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போட்டோம். சரி, இதுக்காக உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த சிவ தர்மோத்தரத்தை நீங்கள் கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். வச்சுட்டோம். உனைத்தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடு உனதடியினை உறப்பணிந்தில் ஒரு தவம் இலன் உனதருள் மாறா குளத்தில் அன்பினர் உறவிடம் அருகிலன் திருப்பொடுந்திகரமும் வளம் அருகிலன் உவப்பொடுன்புகள் ருதி செய்ய விலகிலன் மலை போலே கனைத்தடும் வகடது விடமிசை வரு கருத்த வெஞ்சின மரளிதன் உலகினர் கதித்தடந்தறி கயிறொடு கதை கொடு ஒரு போதே கலக்கரும் செயல் ஒளிவர அழி ஒரு கருத்து நைந்து அளமுறு தலைவைகள் கணத்திலன் பயம் அறமையின் முதுகினில் வருவாயே வினைத்தளந்தனின் அழகிகள் புதி கொள்ள விழுக்குடைந்து மெய்குசை தசை குண விரித்த குஞ்சியரெனும் அவுனையாமர் புரிவேரா மிகுத்த பண்பொயில் குயில் மொழி அழகிய கொடிச்சு குங்குமம் அலைமுகளுடுனரை விரைத்த சந்தன மிகவத புயவரை உடையோனே தினத்தினஞ்சதி மறை முனிமுறை கொடு புனச்சொரிந்தில பொதிய பினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரதொல மகிழ்வோனே தனத்தனந்தன என வழி அழி நிறைத விட்ட அன்போடு வருகிய பொழுதுகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே. கைலாயபுரம் ஞான போது நெறி காட்டும் பெண்ணை பயிர்வாயும் வெகண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவுடு திரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபடியன் திருமரபு நீடூழி தலைக மாதோ வான்முகில் வளாதுவிக மடிவிலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத திகழ்வாழ்க நான்முறை அரங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அகர்வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் பார்வதி பதையே தினால் இதுவனே போற்றி வெற்றிவேல் முகனுக்கு சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம். வெரி குட் வெரி குட்.